Okay, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் அதிபர்கள், இல்ல வந்து ஜாயின் பண்ண ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இது எங்கண்ட 143 144வது வேற மீளாய்வு திட்டமிடல் நிகழ்நிலை கூட்டம். அப்ப இதுல வந்து இன்றைக்கு நாங்கள் கன விடயங்களை கதைக்கலாம். அதுல முக்கியமா வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து உண்மையில ஒரு ரெண்டு நல்ல நிகழ்ச்சி. ஒன்று, எங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு பாடசாலை அதிபருக்கு இந்த குரு பிரதீபா பிரபா 2025 அவார்ட் கிடைச்சது. அதே நேரத்தில் அதே அது கிடைக்கிறதுக்கான ப்ரொஜெக்டை செலக்ட் பண்ண ப்ரொஜெக்டும் வந்து தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் டைட்டில் வந்து ஐயமுற்று. அப்ப எங்களுக்கு இப்ப இந்த ஐயமுற்றின் என்ற செயல்பாடு மூலமாக எங்கண்ட குடும்பத்தில் இருக்கிற ஒரு அதிபருக்கு இந்த விருது கிடைச்சதற்கு நாங்க மிகவும் பெருமை அடைகிறோம். அதிலே முக்கியமா இந்த பாடசாலையில் எங்களுடைய ஆரம்பத்தில் இருந்து பயணித்த ஒரு அதிபர் என்ற முறையில் வேலாயுதம் சருக்கு எங்களுடைய ஐயமுற்றின் சார்பான வாழ்த்துகளும் வாழ்த்துகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு எங்களுடைய இந்த அர்ப்பணிப்பான சேவைக்காக நாங்களும் நன்றியா இருக்கிறோம். உண்மையில இதுல வந்து ஐயமுட்டின் செயல்பாடு என்பது ஒரு கல்வி இலாகாவினால, இலங்கையில் இருக்கிற கல்வி இலாகாவினால இந்த ஐயமுட்டின் செயல்பாடு ஒரு குட் பிராக்டிஸ் என்ற ஒரு அந்த ஜதார்த்த நிலையை நாங்கள் அடைகிறதுக்கு நீங்கள் உங்களோட ஒவ்வொரு அதிபரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப எங்களோட குடும்பத்துல பயணிக்கிறவர்களுக்கு பாடசாலை அதிபர், அவர்களுடைய வளர்ச்சி, பாடசாலையுடைய வளர்ச்சி, சமூகத்தின் வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி என்று பார்க்க எல்லாமே எங்கண்ட செயல்பாடு வந்து எந்த விதத்திலையும் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பின் வளர்ச்சியாக கருதியலாது. இது வந்து ஒரு அரசாங்கத்தினாலேயே ஒரு பாடசாலை, அதுவும் பாடசாலை கல்வித்துறையை சேர்ந்த நிர்வாகத்தால அதை நாங்கள் இந்த செயல்பாடை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னா, உண்மையிலே இந்த செயல்பாடு வந்து எங்க இலங்கையில் இருக்கிற பாடசாலைகளுக்கான மாணவர்களுடைய வளர்ச்சிக்கான கல்வி சார்ந்த ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு சிறந்த திட்டமாகத்தான் நாங்களும் பார்க்கிறோம். அதுல நாங்களும் பெருமை அடைகிறோமே. நாங்கள் ஒரு திட்டத்தை உங்கள்கிட்ட தரைக்க, அந்த திட்டம் வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பினுடைய வளர்ச்சி என்பதை விட பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவருடைய சமூகத்தின் வளர்ச்சியா இருக்கிறதுட்டு எங்களுக்கு நல்ல சந்தோஷம். மீண்டும் வேலாயுதம் சருக்கு வாழ்த்துகள். அதோட இன்றைக்கு வந்து ஒரு அதிபர், எங்களுடைய குழுமத்தில் இருக்கிற ஒரு அதிபர் வந்து இன்றைக்கு பணி நிறைவு விழாவில் பங்கு பெற்றதால இன்றைக்கு ஜாயின் பண்ணல. அவ வந்து கருங்காலிக்குளம் அரசின தமிழ் கல்வன் பாடசாலை புனிதவதி கிருபராசா அவர்களுக்கு எங்களுடைய ஐயமுட்டின் சார்பான வாழ்த்துகளும், அவருடைய பணி நிறைவுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். இதை விட எங்களோட பயணித்த இன்னொரு பாடசாலை அதிபர் குட்டியகுளம் பாடசாலை பாஸ்கரன் சாரும் வேறொரு பாடசாலைக்கு அதிபராக போய்கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துகள். தொடர்ந்து அவர் எங்களோட பயணிப்பாரா இருந்தால் அந்த பாடசாலையை நாங்கள் உள்வாங்கி தொடர்ந்து பயணிக்கலாம். அதோட எங்களுடைய இந்த வேற செயல்பாடுகள்ல ஐயமுட்டின் பாடசாலைகள் 2 பாடசாலைகளுக்கு திகிலிவேட்டை, வாணி வித்தியாலயம் 2 பாடசாலைகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய தகவலை நாங்கள் அப்புறம் இந்த கிழமை நாங்கள் வெளியிடுறோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு சந்தோஷமான பல நிகழ்வுகள் எங்களுடைய குடும்பத்தோட பயணிக்கிற அனைத்து பாடசாலைகளுக்கும் சந்தோஷமான நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய இந்த செயல்பாட்டினூடாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே இப்படியாக தொடர்ந்து நாங்கள் பயணிக்கும் போது எங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி எல்லாமே சமூகத்தின் வளர்ச்சியை நோக்கி செல்லும். அடுத்தது வந்து நாங்கள் இந்த இப்ப எங்களோட கூட அதிபர்கள் நீங்கள் பாடசாலையில் ஜாயின் பண்ணி இருக்கிறபடிய நேரத்தை கருதி அடுத்ததா வந்து ரூபன்கிட்ட நான் இதை கொடுக்கிறேன். ரூபன், நீங்கள் உங்களுடைய வளமையான அறிக்கை பிறகு பாடசாலை அதிபர்களுடைய கருத்துக்களை உள்வாங்க. ஓகே, நன்றி. நன்றி முரளியண்ணா, நன்றி. இனிய காலை வணக்கம். இணைந்திருக்கிற ஒரு அதிபர்கள், ஆசிரியர்களுக்கும் இனிய ஐயமுற்றின் சார்பில் இனிய காலை வணக்கம். உண்மையில முரளியண்ணா சொன்ன மாதிரி இது ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வா தான் பார்க்கிறோம். இந்த ஐயமுட்டனுடைய செயற்திட்டத்தின் முன்னெடுத்து இந்த விருதை பெற்றிருக்கிற மதிப்புக்குரிய ஊவா மாகாண எங்களுடைய இணைப்பாளராக நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிற வேலாயுதம் சார் அவர்கள் இதை பெற்றிருப்பது உண்மையில மிகவும் ஒரு பெருமையாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது. அதை தாண்டி அவருடைய மாணவன் நினைக்கின்ற பொழுது அந்த வழியில் நான் பெரிபாட்டுப்பட்டுக் கொள்கின்றேன். உண்மையுடைய சேவை இந்த மலைய கல்வியிலே மிகவும்
ஆக்கபூர்வமாகவும் வினைத்திறனாகவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வர கல்வி பணியும் சமூக பணியும் சிறப்பாக அமைய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அதே போல இந்த எங்களோட நீண்ட காலம் இந்த ஐயம்பட்டும் திட்டத்துல இணைந்து பயணித்த கருங்காலி குழு அதிபர் இன்று ஓய்வு பெறுகின்றார். அவருடைய ஓய்வு காலமும் மிகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் சந்தோஷமா இருக்கணும் என்றதை நாங்கள் பிரார்த்திக் கொள்கிறோம். குட்டிகுளம் அதிபரும் இடமாற்றம் பெற்று வேறு பெரிய பாடசாலைக்கு பதவி உயர்வு சென்றிருக்கின்றார். அவருடைய பணிகளும் சிறக்க வேணும். தொடர்ந்து நாங்களோட பயணிப்பதற்கு முன்னே சொன்ன மாதிரி நாங்களும் அதுல ஆர்வமாக இருக்கின்றோம். அதை விட புதிதாக சில பாடசாலைகள் கடந்த வாரம் ஐயமூட்டு திட்டத்துல உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. தலத்தோயா பாடசாலை உண்டு, புதுமுறிப்பு பாடசாலை கிளிநொச்சி தற்பொழுது ஆரம்ப செயற்பட உத்தியோகமாக ஐயமூட்டும் செயற்பாடுகள் ஏற்படாவிட்டாலும் பரிட்சாத்தமாக பாடசாலை மட்டத்தில் செயற்பாடு மேற்கொண்டிருக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் வாரங்கள்ல திட்டம் உள்வாங்கப்படும். இதுக்கு மேலதிகமாக மகாதோவா பாடசாலை பசறையில இருக்கிற பள்ளிக்கூடம் மடசீம கல்வி வலயம் அது உத்தியோகபூர்வமாக வெள்ளிக்கிழமை ஐயம்பட்டும் திட்டத்தில் இணைந்து திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. இதை விட வீரானந்தா ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான அடிப்படையில இன்றைய முக்கியமான நிகழ்வுகள் கணக்குடியால் கலைக்க இருக்கிறதால நாங்கள் சில இந்த மீட்டிங் என்ற ஒழுங்கமைப்பை சற்று மாற்றத்தை கொண்டு வரோம். அப்ப இதுல முதலாவதான விடயமாக இந்த வேலாயுதம் சார் என்னுடைய இந்த விருது என்பது உண்மையில அவருக்கு கிடைத்த அங்கீகாரமாக இருந்தாலும் கூட எங்களுடைய ஐயமுட்டனுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் சரியான வழியில பயணிக்கின்றோம். அதனூடாகவும் இவ்வாறான சில நன்மைகளையும் பாடசாலை மட்டங்கள் இன்றைக்கு தேசிய மட்டத்துல சகல மொழி பாடசாலைகளோடையும் போட்டியிட்டு இந்த தனித்துவமாக அடைஞ்சிருக்கிறன்றது அவருடைய ஆளுமைக்கு ஈடாக ஐயமுட்டின் செயற்பாடுகளும் அவருக்குரிய பக்கபலமாக பயணிச்சிருக்கிறோம் என்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை. நாங்கள் எல்லோரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்க வேணும். உண்மையில் அந்த ஐயமுட்டனுடைய செயற்திட்டம் தொடர்பாக அவர் பெற்றுக்கொண்ட எங்களுடைய அடையாளமாக அவர் அதை பெற்றிருக்கின்றார். ஆகவே நாங்கள் ஐயமுட்டன் குடும்பம் சார்பாக நாங்கள் குடும்பம் போல எங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் பெற்ற விருதாக பார்க்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த விருதின் முக்கியத்துவம் இது பெறுவதற்கு கடின பாடுகள் சம்பந்தமாக ஜியாமிஸுக்கு தெரியும். இவர்கள் இந்த பாடசாலையும் 2014ஆம் ஆண்டு இவ்வாறான விருதை பெற்றிருந்த ஜியாமிஸ். அந்த விருதுக்குரிய செலெக்ஷன் கிரிட்டேரியா அதுக்கான ரெக்குயர்மெண்ட் எல்லாம் மிகவும் கடினமாக கொண்டது. அப்படி இருந்தும் அதன் ஊடாக இந்த கிடைச்சிருப்பது மிகவும் சிறப்பு. அதை பற்றி ஜியாமிஸ் அந்த கருத்துக்களை முழு சொல்லுவா. ஜியாமிஸ், நீங்க கலைங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையில இந்த தருணத்துல சரியான சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா எங்களோட ஐயமுட்டன் குழுமம் இது இந்த ஆரம்பகால உறுப்பினர் வேலாயுதம் சார் மிக சிறப்பாக இந்த குரு பிரதீபாவின் மிக முக்கியமான ஒன்றாக இந்த முறை அவர்கள் சிறந்த செயற்திட்டங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது அதில் பெஸ்ட் பிராக்டிஸ் அவார்டை இணைத்து முன்னைய காலப்பகுதியில் குரு பிரதீபா தனியவாகவும் பெஸ்ட் பிராக்டிஸ் தனியவாகவும் வழங்கப்பட்ட சூழல் மாறி ஒரு பாடசாலையில் சிறந்த செயற்திட்டத்தை அதிபர் சமர்ப்பிப்பதன் ஊடாக அந்த விருதை பெற முடியும் என்கின்ற அந்த சூழலுக்கேற்ப இதனை சமர்ப்பித்து வெற்றி பெற்றிருக்கின்ற எங்களுடைய வேலாயுதம் சார் அவர்களுக்கு முதலில் கடவுளின் ஆசிய வேண்டி என்னுடைய அல்லது எங்கள் ஐயமுட்டன் குழுமம் சார்பிலேயே எல்லாற்ற சார்பிலேயே மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சரியான ஹாப்பியாக இருக்கு சார். இதில் இந்த விருது தொடர்பாகவும் எங்களுடைய இந்த ஐயமுட்டன் செயற்பாடு இதன் கடந்த கால பயணங்கள் தொடர்பாகவும் சில விடயங்களை நான் பகிரலாம் என நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த ஐயமுட்டன் ஆரம்ப நாளில் இருந்தே ஐயமுட்டன் என்கின்ற ஒன்று உருவாகின்ற காலப்பகுதியிலிருந்தே நானும் ஐயமுட்டனோடு இணைந்து பயணித்த ஒருவராக இருக்கிறேன். இன்று வரை பயணித்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஐயமுட்டன் செயற்பாட்டை சமூகத்தோடு இணைக்கின்ற செயற்பாட்டிலே வெற்றியாளர்களுள் நானும் ஒருவராக இருப்பதனால் என்னால் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதேவேளை இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் அவார்டை பொறுத்தவரை கடந்த காலங்களில் 2 தடவைகள் நான் பெற்றிருக்கின்ற காரணத்தினால அதை பற்றியும் சில அனுபவங்கள் அல்லது சில விடயங்கள் எனக்கு இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற பலரும் சில வேளைகள் அதனை பெற்றிருக்கக்கூடும் என்றாலும் என்னுடைய பார்வையிலே சில விடயங்களை பகிர விளைகின்றேன். அந்த வகையில ஐயமுட்டன் என்கின்ற இந்த செயற்பாட்டினை எடுத்துக்கொள்ளுகின்ற போது ஒரு 3 வருடங்களுக்குள்ளாக மிக பெரியதொரு மாற்றத்தை ஒரு சிறிய என்று சொல்லக்கூடிய சிறிய அமைப்பாகத்தான் இது இருந்தது அல்லது இருக்கிறது. ஏனென்றால் நிறைய ஒவ்வொரு கிளைகளிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் கிளைகளை அமைத்து அங்கத்தவர்களை எடுத்து அதற்கென பெரியதொரு நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்கமைத்து அந்த நிர்வாக கட்டமைப்புக்கு நிறைய செலவினங்களை செய்து இவ்வாறாகத்தான் நிறைய அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு தெரியும். ஆனால் அவ்வாறு எதுவுமே இல்லாமல்
முரளி அண்ணா இன்னும் ரூபன் என்கின்ற ஒரு நபரோடு அல்லது அவருடைய அந்த போலீஸ் கட்டுப்பாட்டுடன் இணைந்து அப்படித்தான் சொல்லலாம். ஏனென்றால் முரளி அண்ணா ஃப்ளெக்சிபிளா எல்லாத்தையும் கதைப்பார். முரளி அண்ணா கொஞ்சம் என்னன்னு சொல்றது சமாளிச்சு சில விஷயங்களை இப்படி ஓகேன்னு கொண்டு போவார். ஆனால் ரூபன் ஒருபோதும் விலகலுக்கு இடம் அளித்தது இல்லை. அது அவருடைய தனித்துவமான அம்சமாக நான் ஆரம்ப காலங்களில் இருந்தே கண்டிருக்கிறேன். அவருடைய அவர் ஈடுபட்டு இருந்த அல்லது அவர் எந்த சூழலில் வளர்க்கப்பட்டிருக்கிறாரோ அந்த சூழல் அவரை மிக தெளிவாக நிதானமாக இறுக்கமாக சிந்திக்க வைப்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனா உண்மையில இந்த ஐயமுற்றுண்ட வளர்ச்சியில ரூபன் இந்த மிக இறுக்கமான பங்களிப்பு அல்லது செயற்பாடு அல்லது பண்பு என்பது மிக முக்கியமானது. இங்க வேலாயுதம் சார் ரூபனுடைய மாணவனாகவும் இருந்தவர் என்கின்ற வகையில நான் நினைக்கிறேன். ஒரு ஆசிரியரின் செயற்பாடு மாணவர்களை தாக்கத்தை ஏற்படுத்துற வகையில வேலாயுதம் சாரும் அநேகமா எந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் ஒரு ஃபோமை கிரியேட் பண்ணணும் என்றால் அல்லது ஒரு செயற்பாட்டை சொன்னா உடனே சார் கிரியேட் பண்ணி குரூப்ல போடுறத இப்படித்தான் நான் செய்யணும்னு சொல்றத பார்த்திருக்கிறேன். என்னென்ன எங்களோட சிஸ்டத்துக்குள்ள நாங்கள் ஒரு அவார்டை பெற வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். அப்ப அந்த வகையில ஒரு பகுதி ரூபன் மாணவராயிருந்தவர் பெற்றுக்கொண்ட விடயங்கள் அவற்றை இயல்பான ஆற்றல், திறமை, முயற்சி, முன்னுதாரணமான செயற்பாடு எல்லாமே ஐயமிட்டுனுக்கு அவருடைய செயற்பாடு பெருமையை சேர்த்திருக்கிறது. ஐயமிட்டுன் அவருக்கு பெருமையை சேர்த்திருக்கிறது. அப்ப உண்மையில ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இது இன்னொன்றை காட்டுகிறது. எங்கட நியூ ரிஃபார்ம்ஸ்ல சமூகம் பாடசாலையோட இணைகிறது உண்டு, சமூக அமைப்புகளோட பாடசாலை இணைந்து செயற்பட்டு பாடசாலைக்கு அந்த சமூக அமைப்பினால் வெற்றி கிடைப்பது, சமூக அமைப்பு பாடசாலையினால் வலுவூட்டம் பெறுவது. இந்த ரெண்டும். அப்ப இதையும் உதாரணமா உண்மையில இப்ப நாங்க நியூ ரிஃபார்ம்ஸ்ல 2026ஆம் ஆண்டுல கற்றுக்கொள்ள போற பாடங்கள் அதுதான். அப்ப அத இப்பயே ஐயமிட்டுன்னும் எங்கட வேலாயுதம் சார் பெற்றுக்கொண்ட இந்த விருதம் எதை காட்டியிருக்கேன்டா ஒரு அமைப்போட இணைஞ்சு நாங்க எப்படி பயணிச்சு எப்படி வெற்றியை சம்பாதிச்சிருக்கிறோம். என்னண்டா ஐயமிட்டுன்னு ஒரு அமைப்பு, வேலாயுதம் சார் எடுத்த தீம் ஐயமிட்டும். அப்ப அந்த வகையில மிக சிறப்பாக இந்த செயற்பாடு நடந்திருக்குது. மற்றது இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் அவார்டை பெறுகின்ற போது சாதாரணமாக பெற்றுவிட முடியாது என்பது இதுல சில வழியில் ஈடுபட்டிருந்தாக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்டங்களாக அவர்கள் முதல்ல நாங்கள் எல்லாம் அனுப்ப வேணும், டாக்குமெண்ட் ஃபுல்லா அனுப்ப வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸை பார்ப்பார்கள். பார்த்த முடிய முதலாவது கட்ட மதிப்பீடு ஒன்று நடக்கும். முதலாவது கட்ட மதிப்பீட்டிலே தெரிவு செய்யப்பட்டு 2வது கட்ட மதிப்பீடு நடக்கும். அதிலேயும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு தான் அவர்கள் வருவார்கள். நேரடியாக நாங்க கொடுத்த எல்லாம் உண்மையா இருக்குதானா, நாங்க அப்படி செய்யப்படுறோமா என்று சொல்லி எல்லாமே பார்ப்பார்கள். நிறைய கேள்விகள் கேட்பார்கள். அதுகள் எல்லாவற்றுக்கும் பிறகுதான் இந்த தெரிவு என்கின்ற பக்கத்துல தெரிவுகள் இடம்பெறும். எனவே இவ்வாறான ஒரு செயற்பாட்டில ஆரம்பம் முதல் செயற்பட்ட வகையில உண்மையான நேர்மையான அனுபவங்கள் அவரிடம் இருந்திருக்கும். ஒவ்வொரு பதிவேடுகளும் அவர் வைத்திருந்திருப்பார். எல்லா விடயங்களுமே வேலாயுதம் சார்கிட்ட இருக்கும். உண்மையில வேலாயுதம் சாரை பொறுத்த வரைக்கும் 16 வருடங்கள் அதிபராக செயற்பட்டிருக்கிறார். 4 பாடசாலைகளில் மாறி மாறி அவர் செயற்பட்டிருக்கின்றார். உண்மையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயற்பட்டதன் விளைவும் இந்த ஐயமற்றனோட இணைந்து அவர் இதனை சிறப்பாக முன்னெடுத்ததும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த சமூகத்தோட இணைஞ்சு முரளியன் அடிக்கடி சொல்லுவார், ஐயமிட்டுன்றது சமூகத்தோட இணைஞ்சது. சமூகம் பாடசாலைக்கு வர வேணும், சமூகம் பாடசாலைக்கு இயங்க வேணும். அப்படி என்றாத்தான் நாங்கள் வெற்றி அடைவோம் என்ற அந்த எண்ணக்கருவை இது வெற்றியாக்கி காட்டியிருக்குமே என்றால் எங்களுடைய கல்வி அமைச்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களது பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது என்கின்ற ஒன்றுதான் இத்தவிர எங்களோட பாடசாலைகளை மதிப்பிடுகின்ற ஒரு பிரதான குறிகாட்டியா இருக்குது. அந்த மதிப்பிடுகின்ற அந்த குறிகாட்டியில பாடசாலையின் சமூகம் என்பது ஒரு தீமா இருக்கிறத நாங்க எல்லாரும் அறிவோம். இந்த பாடசாலையின் சமூகம் என்ற தீம் உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் முற்றுமுழுதாக அந்த தீமுக்குரிய வகையிலையும் செயற்படுகின்ற போது நாங்க வெற்றி அடைகிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே என்றா எங்களுக்கு சமூகத்தோட பெரிய ஒரு இணைவு இருந்தால் நாங்க இதையும் சாதிக்கலாம். அந்த இணைவு இந்த ஐயமற்றூடாக தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. எங்கிட்ட எல்லா ஐயமற்றூன்ல இணைஞ்சிருக்கிற எல்லா பாடசாலைகளிலையுமே இது இந்த பெர்சன்டேஜ் லெவல வித்தியாசப்படலாம். சிலது 90% இருக்கலாம், சிலது 85% இருக்கலாம். ஆனால் 75% மேல இருந்தால் மட்டும்தான் ஐயமற்றூன் வெற்றிகரமா இயங்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஐயமற்றூன் வெற்றிகரமா இயங்க முடியாது. யாரும் ஐயமற்றூனுக்கு பொய்யாக கணக்குகளையோ அல்லது பொய்யாக தரவுகளையோ கொடுக்க முடியாது.
ஒரே ஒரு விடயத்தை நாங்க ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்த ஐஎம்எட்டுனானது அது மட்டும் இல்லாம உண்மையா நியூ ரிஃபார்ம்ஸுக்குள்ள இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் முக்கியத்துவப்படுது. அதை இனித்தான் நாங்க நியூ ரிஃபார்ம்ஸுக்குள்ள முற்றுமுழுதா பிள்ளைகளுக்கு கொண்டு வர போறோம். ஆனால் ஐஎம்எட்டுன்னு எப்பயோ எங்களோட பாடசாலைகளில கொண்டு வந்துட்டுது. நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர்ல இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் ஐஎம்எட்டுனின் டிஜிட்டல் எஜுகேஷனை ஒரு தீமாக ஒரு பாடசாலை எடுத்து வெற்றிகரமாக செயற்படுத்துகின்ற போது அந்த பாடசாலையிலும் அந்த குரு பிரபா வெற்றிகரமாக நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைச்சிருக்கிறேன் போன முதல் கிழமையெல்லாம். அப்ப அந்த வகையில உண்மையா ஐஎம்எட்டுனுக்கு எங்களுடைய இல்லாற்ற சார்பிலையும் நன்றி. ஆனால் அதே நேரம் இது ஐஎம்எட்டுன் பெருமையோடு செயற்படுகின்ற ஒரு சம்பவம். இதுலயும் ஸ்பெஷலா அந்த ஐயமுற்றுன் என்ற சொல்ல தமிழிலேயே அச்சடித்திருக்கிறார்கள். அந்த சர்டிபிகேட்டில் ஐயமுற்றுன் என்பது தமிழ் எழுத்துக்களால் தமிழில் காணப்படுகிறது. இது மிக பெருமையான விஷயம். இப்ப எங்களுக்கெல்லாம் தந்திருந்தது ஹெல்த்துக்கு, எனக்கு 2 முறை ஒருக்கா ஹெல்த்துக்கு கிடைச்சது, மற்றது சோசியல் ரிலேஷன்ஷிப் என்றது கிடைச்சது. 2மே இங்கிலீஷ்ல நடிச்சிருக்குது. ஆனா இதுதான் நான் உண்மையா பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைமா அந்த தமிழில ஐயமுற்றுன்னு அறிந்து சில வெளியில அவர்களுக்கு ஐயமுற்றுனை மொழிபெயர்க்க முடியாத சூழலில் தமிழிலேயே சிறப்பாக அடித்திருந்தமை பெருமைக்குரிய விஷயம். அதனையும் பெறுவதற்கு வேலாயுதம் சார் காரணமாக இருந்திருக்கிறார். அப்ப அந்த வகையில வேலாயுதம் சார் உங்களோட பணி தொடர நீங்க இன்னும் சிறப்பாக செயற்பட, இன்னும் எங்களோட ஐயமுற்றுன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க, கல்வி சமூகத்துக்கு பெருமை சேர்க்க உங்களுக்கு எங்கள் எல்லாத்த சார்பிலையும் கடவுளின் ஆசியை வேண்டி வாழ்த்துறேன். நாங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவருக்கு கிடைக்கின்ற விருதினால் வெற்றியினால் அடுத்தவர் பெருமைப்படுபவர்களாக சந்தோஷப்படுபவர்களாக இருப்பதோட ஒருவருக்கொருவர் விடயங்களை பகிர்ந்து இந்த இவ்வாறான வெற்றிகளை எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பலரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுதான் நான் எடுக்க நினைக்கிறேன். நான் வேலைட்டோட வேண்டும் ஐயமுற்றுன் குடும்பத்தில் இருக்கிற பிரின்சிபல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கிடைச்சிருக்குது என்றால் அது எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஹாப்பியா இருக்கும். ஏன் நான் அதை நினைக்கிறேன் நான் என்றா ஒன்று எங்கட இந்த ஐயமுற்றுனுக்கு இருக்கிற ஆக்களுக்கு இடையில ஒரு நல்ல ஒற்றுமை நிலவுகிறது. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் எடுத்து கதைக்கிறது அல்லது ஒரு தேவை என்றால் உதவுவது. இந்த பண்பு கிட்டத்தட்ட ஐயமுற்றுனில இருக்கின்ற அந்த இப்ப முரளி அண்ணாவோ ரூபனோ எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் எங்களுடைய தேவைகளை உணர்ந்து பிரச்சனைகளுக்கு உதவுகிற அந்த பண்பு எங்களுடைய அதிபர்களிடையேயும் வளர்க்கப்பட்டு ஒருவருக்கொருவர் உதவுகின்ற ஒன்றாக மாறி இருக்கிறது. எனவே இப்படி ஒருமித்து இப்ப இந்த காலத்துல ஒரு கோட்டத்துல அல்லது ஒரு தொகுதியில இருக்கிற பிரின்சிபலாக ஒற்றுமையா இருக்கிறதே கஷ்டமா இருக்குதுன்றத பிரின்சிபலாகளாகி எங்களுக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு வெற்றி கிடைச்சா அடுத்த ஆளுக்கு பிடிக்காது, அப்படி எல்லாம் நிறைய இருக்கிற சூழல்ல நாங்கள் அப்படி இல்லாம பயணிக்கிறோம். இந்த எங்களோட பயணம் தொடர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே உறுதியா பொது இலக்கோட முரளி அண்ணா மற்றும் ரூபன் அவர்களோட இணைஞ்சு முரளி அண்ணாண்ட என்னன்னு சொல்ற சிநேகபூர்வமான உறவுடனும் ரூபனுடைய கண்டிப்பான இறுக்கமான செயற்பாடுகளோடும் இணைந்து நாங்கள் பயணிச்சால் கட்டாயமா வெற்றி அடைவோம். ஏனென்றா வீட்டில கூட அப்பா ஒரு விதம் இருந்தா அம்மா ஒரு விதம் இருந்தா தான் அந்த ஃபேமிலி ஓகேயா வரும். 2 பேருமே பிளெக்சிபிளா விட்டா நாங்க எப்படி வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று பிள்ளைகள் போக வலிக்கிட்டுருவாங்க. அப்ப அத மாதிரி தான் அந்த செயற்பாட்டோட இணைஞ்சு நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து எங்களோட பாடசாலைகள் எல்லாமே வெற்றிய நிலைநாட்டுற பாடசாலைகளாக இருந்தால் எந்த விதமான பிரதிபலனுமின்றி பெயர் புகழின்றி தனித்துவமாக தங்களுடைய நேர காலங்களை பாராது செயற்படுகின்ற இந்த ஐயமுற்றுனை நகர்த்தி செல்லுகின்ற இதன் ஸ்தாபகராக இருக்கின்ற முரளி அண்ணா, இதன் முதுகெலும்பாக இருந்து செயற்படுகின்ற ரூபன் மற்றும் எல்லாருக்கும் இது சந்தோஷமா இருக்கும் என்றதை சொல்லி இந்த இடத்துல இவ்வளவு விஷயத்தையும் நான் பகிர்றதுக்கு குறிப்பாக வேலாயுதம் சார் தொடர்பாக அவருடைய சிறப்பான ஆற்றல்கள் தொடர்பாக இந்த இடத்துல வாழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்த ஐயமுற்றுன் நிர்வாக முரளி அண்ணா ரூபன் ஆகியோருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து நேரத்தை கருத்துல கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஜெயாமிஸ். உண்மையில நீங்கள் சிறப்பாக அந்த கருத்துக்களை வெளியே முன்கொண்டு வந்த நீங்கள் உண்மையில இந்த இந்த ஐயமுற்றினுடைய தொடர்பான இந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியாக உங்களோட புது ரிஃபார்மில் ஈடுபடுமா இருந்தா எங்களுக்கு அது இன்னொரு வெற்றி. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. அடுத்தது வேலாயுதம் சேர ஒரு சில வசனங்களை உங்களுடைய வெற்றி சம்பந்தமான சில கருத்துக்களை சகல அதிபர்களுக்கும் இது எப்படி நாங்கள் செய்யலாம், எப்படி செய்தால் நாங்கள் அடுத்த வருஷங்கள்லையும் இதை இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் என்ற பற்றி உங்களுடைய அனுபவ ரீதியான ஒரு கருத்தை மற்ற அதிபர்களுக்கு ஒரு அட்வைஸாகவும் இருக்கும், ஆலோசனையாகவும் இருக்கும் என்று கேட்கிறேன்னா பதிருக்கா சொல்லுங்க. மார்னிங் வேலாயுதம் சார்.
வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐஎம்எட்டுன் பாதையில் மிகவும் பசுமையான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் இருக்கின்றேன் என்று பெருமைப்படுகின்றேன். உண்மையிலுமே இந்த வெற்றி எனக்கு கிடைக்கிறதுக்கு பிரதான காரணம் ஐஎம்எட்டுன் செயற்திட்டத்தை அறிமுகப்படுத்தினது தான். இதன் ஊடாக நான் பாடசாலையில் அடைந்த பல்வேறு வெற்றிகள் இருக்கு. அதுல பிரதானமானது காப்போத்தா சாதாரண மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி. ரெண்டாவது, பாடசாலையை விட்டு மாணவர்கள் வெள்ளனே போகாம பாடசாலையிலே தங்கி இருக்கிற ஒரு பண்பு. பாடசாலையை விட்டாலும் கூட பாடசாலையை விட்டு மாணவர்கள் போக மாட்டாங்க, பாடசாலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த உத்வேகம் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. உண்மையாலுமே ஜெயாமிஸ்க்கு என்னுடைய பிரதானமான நன்றி. ஜெயாமிஸ், என்னை பத்தி இவ்வளோ நல்ல விஷயம் நீங்க நினைச்சிருக்கீங்க நினைக்கக்குள்ள எனக்கு பெருமையா இருக்குது. அதோட இந்த ஐஎம்எட்டுன் செயற்திட்டம் இவ்வளவு தூரம் போறதுக்கு காரணம் நான் உண்மையாலுமே வெளிமடை வலயத்துல வெற்றி பெற்று ஊவா மாகாணத்திலையும் 3வது தெரிவு செய்யப்பட்டு தான் தேசிய மட்டத்துக்கு போனேன். இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு உத்வேகமா இருந்தது முரளி சார், ரூபன் சார் என்ற ஸ்டாஃப் எல்லாம் தான். உண்மையாலுமே இந்த இடத்துல நான் யாழ் பண்டத்தரிப்பு ஜசிந்தா பாடசாலையினுடைய அதிபர் திருமணி தர்மினி அம்மையாரை நான் மறந்து விட முடியாது. அவங்களும் நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி செஞ்சேன்னு சொன்னா, நான் வளமையா செய்யற ஒரு ப்ரெசன்டேஷன் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கேன். அப்படிதான் செஞ்சுட்டு போனேன். ஆனா அதை பார்த்த நமது ஐஎம்எட்டுன் குழுமத்தினுடைய தலைவர் சொன்னாரு, இல்ல சார், இதை இன்னும் நம்ம மோடிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு நாள் இரவு நிறைய ஐடியாஸ் தந்தாரு. அதோட ஃபார்மலா டீசெண்டாகவும் இருக்கணும், ஃபார்மலாகவும் இருக்கணும்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்லி தந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சிஸ்டத்தில் நான் போயிட்டு என்னுடைய ப்ரெசன்டேஷனை மாகாணத்திலையும் தேசிய மட்டத்திலையும் முன் வச்சேன். அதோட எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என்னைக்குமே என்னுடைய தந்தைக்கு அடுத்தபடியாக நினைக்கிறேன் என்னுடைய அன்புக்குரிய ஆசான் ரூபன் சார். அவரை நான் மறந்து விடவும் முடியாது. என் வாழ்நாளில் இறக்கும் வரைக்கும் நான் அவரை மறக்கவும் இயலாது. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு பிரதான காரணம் ரூபன் சார் தான். நான் ஒரு ஆரம்பத்துல என்னுடைய ஆரம்ப தொழில் ஆசிரியரா நான் பதவியேற்றேன் அப்புத்தள தமிழ் வித்தியாலயத்துல. நான் ஆசிரியரா என்னை முதல் நாள் வழி அனுப்பி வச்சவர் கூட என்னுடைய சார் தான். என்னோட ரூபன் சார் தான் என்னை வழி அனுப்பி வச்சாரு. அவனுடைய சொந்த காசை போட்டு தான் எனக்கு பஸ்ஸுக்கு கொடுத்து முதல் நான் நினைக்கிறேன் அன்னைக்கு எனக்கு 70 ரூபாய் கொடுத்தாரு. அந்த காசு தான் முதல் எனக்கு கொடுத்த முதல் நாள் வழி அனுப்பி வச்ச சார். அவனுடைய வளர்ச்சியில வளர்ந்தவன் தான் நான். எனக்கு நான் அவருடைய அட்வைஸ் படி நம்ம ஐஎம்எட்டுன் ப்ராஜெக்ட் 3 தடவை நான் மாத்திருக்கேன். வளையத்துக்கு போக்குள்ள ஒரு தடவை சேர்ட்ட சொன்னேன், சந்தோஷப்பட்டாரு. போயிட்டு வா மகன், நிச்சயம் வின் பண்ணுவான்னு. அதே மாதிரி மாகாணத்துக்கு சரி செஞ்சு விட்டு அவர்கிட்ட புக்கை காட்டினவர் சொன்னாரு, இல்லை இது சரி வராது, இதை விட இன்னும் நீ கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி என்னை அட்வைஸ் பண்ணார். அது பிறகு நான் புக்கை மாடிஃபை பண்ணேன், ப்ரொஜெக்டை மாடிஃபை பண்ணல, புக்கை மாடிஃபை பண்ணேன். அது பிறகு மாகாணத்துல வின் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தேசிய ரீதியை போக்குள்ள நான் தேசிய ரீதியில நான் கொடுத்த மேகசின் 2வது தடவை மாடிஃபை பண்ண புத்தகம். 2 தடவை மாடிஃபை பண்ணேன். ஏன்னா நான் மாடிஃபை பண்ண புத்தகத்தை திருப்பியும் ஒரு சார் சொன்னார், இல்லை இந்த படம் முகப்பு படம் எல்லாம் சரி வராது, வேறொரு படம் போடு அப்படின்னு சொல்லி போட சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணாரு. அப்படியெல்லாம் போக்குள்ளதான் நான் கடைசியா எடுத்த புக் முழுக்க எனக்கு அட்வைஸ் பண்ணது ரூபன் சார். அதுல உள்ள சமரிஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணது தர்மினி மேடம். இப்படி நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நல்ல அட்வைஸ் கிடைச்சு, நல்ல ஒரு வழிகாட்டல் கிடைச்சு. இதனூடாக நான் அங்கே கொண்டு போய் ப்ரெசன்டேஷன் பண்ணக்குள்ள முதலாவது நபர் எனக்கு தான் நம்பருக்கு இருந்துச்சு. அவே முதல் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணக்குள்ள என்னை புக்லெட் எடுத்து பார்த்த விட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் 3 விஷயம் கொடுத்தேன். நான் என்னால் தயாரிக்கப்பட்ட மேகசினும் கொடுத்தேன், அடுத்த அப்ளிகேஷனும் கொடுத்தேன், அடுத்த ப்ரெசன்டேஷனும் கொடுத்தேன். இந்த 3மே அவங்க கையில அப்ளிகேஷன் ஆல்ரெடி அவங்க கையில இருக்குது. ஆனா நான் மாடிஃபை பண்ணது ஒன்று கொடுத்தேன். இந்த 3மே கொடுக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல என் மனசுல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மாற்று மொழிகளையும் நம்ம படிச்சிருக்கணுங்கிறது கட்டாயம் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐஎம்எட்டுன்ற சொல்ல நான் விளங்கப்படுத்தக்குள்ள அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாத்த விட மேலானது. ஏன்னா நான் 2 மொழியிலையுமே சொன்னேன், என்னுடைய தாய்மொழியிலையும் சொன்னேன், அதே போல நான் சிங்கள மொழியிலையும் அதை விளங்கப்படுத்தினேன். தாய்மொழி சிங்கள மொழி 2 மொழியுமே சேர்ந்த நடுவர்கள் குழாம் தான் அங்க இருந்தாங்க. அவை எனக்கு 2 மொழியும் அந்த பிரயோசனமா இருந்துச்சு. இப்படி ஐஎம்எட்டுனுடைய செயற்திட்டங்களை வடிவமைச்சிட்டு போக்குள்ள அவங்களால கேட்கப்பட்ட கேள்வி தான்,
எப்படி நீங்க இந்த ஐஎம்எட்டும் சேர்த்துட்டதை தொடர்ந்தேர்ச்சியா கொண்டு போறீங்கன்னு. அதுக்கு நான் சொன்ன பதில், நான் கையாண்ட உக்தி தான் அட்சய பாத்திரம்ங்கிற ஒரு பொருளை நான் கையாண்டதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அட்சய பாத்திரத்தை பத்தி நான் விளங்கப்படுத்தினேன். இப்படி விளங்கப்படுத்தி போக்குள்ள தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு. மிகவும் இப்போ ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னதாக தான் இந்த ரிசல்ட்ஸும் அவுட் ஆகுனுச்சு. அவுட் ஆகிறதோட 2 நாளைக்கு முன்னதாக இன்விடேஷன் வந்துச்சு. நேற்றைய தினம் காலையில் 7:30 மணிக்கு கல்வி அமைச்சில் இருக்க சொல்லி, இப்படியான நிலைமையில தான் நான் வந்து இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டேன். உண்மையாலுமே வெற்றி பெற்றதுக்கு பெருமையா இருக்குது. ஐஎம்எட்டும் குடும்பத்தோட ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரைக்கும் பயணிக்கிறேன்னு சொல்லி. சிலர் வந்து யோசிக்கலாம், நிர்வாக கட்டுப்பாடுகள் கூட இருக்கு, ஐஎம்எட்டும் செயற்திட்டத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நிர்வாக கட்டுப்பாடுகள் கூட இல்லை. அது என்னுடைய கண்ணோட்டத்தில் நிர்வாக கட்டுப்பாடுகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு ஆடிட்டுக்கு போனால் எந்த அளவு கஷ்டப்படணும். ஏன்னா இப்போ ஐஎம்எட்டும் ப்ரொஜெக்டை நம்ம சமரி இந்த அப்ளிகேஷன் போடுறதுனாலும் கூட முதலாவது நமக்கு தேவை என்ன சிங்களத்தில் சொல்லுவாங்க, வினய விகனன வார்த்தாவன்னு சொல்லி. அதாவது வலய கல்வி பணிப்பாளனுடைய நற்சான்றிதழ் பெறணும். அந்த நற்சான்றிதழில் வந்து நமக்கு எந்த விதமான ஒழுக்காற்று விசாரணைகளும் இல்லைன்னு சொல்லி ஒரு சான்று கொடுக்கணும். அந்த ஒழுக்காற்று சான்று கொடுக்கணுமா இருந்தால் நம்ம நிதி பக்கம் நம்ம சிறந்த ஒரு நடைமுறையை கையாள வச்சிருக்கணும். அப்படி ஒப்பிடக்குள்ள உண்மையாலுமே ஐஎம்எட்டினுடைய செயற்பாடு நம்ம இன்னும் மேலோங்கி போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே அதனால தான் எனக்கு ரூபன் சார் சொல்றது எல்லாமே எனக்கு வந்து ஒரு என்னைக்குமே ஒரு தலையிடியாவோ அல்லது ஒரு பிரச்சனையாவோ எனக்கு இருக்காது. ஏன்னா நான் அவரோட நிழலே வளர்ந்தவைங்கிறனால எனக்கு அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது. ஏன்னா அவர் எப்படி எதிர்பார்ப்பார்னு எனக்கு தெரியும். அந்த சொன்ன டைமுக்கு இருக்கணும். அவர் சார் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, படிப்பிக்கிற காலத்துல இருந்து பன்னர்ல சென்ட் தாமஸ்ல இருந்து படிப்பிக்கிற காலத்துல இருந்து கூட எங்ககிட்ட படிப்பிக்கிற காலத்துல இருந்து கூட அவனுடைய டைம் வந்து கிளியர் ஆனது. 2 மணினா 2 மணிக்கு இருக்கணும், 6 மணினா 6 மணிக்கு இருக்கணும். அப்படி ஒரு டைம் பஞ்சுவாலிட்டியோட வாழ்ந்தவர். அவே அவனுடைய சூழல் எனக்கு கச்சிதமாகவும் காத்திரமாகவும் இருந்தனால தான் நான் வந்து இந்த வெற்றி அடைகிறதுக்கு பிரதான காரணமா இருந்தது. அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக முரளி சார்ட்ட உள்ள விசேட பண்பு என்னன்னா, இலங்கை நேரத்துப்படி இரவு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் டக்குன்னு மெசேஜை சொல்றாரு. நான் அந்த ஐஎம்எட்டும் போட்டிக்கு போகும்போது, தேசிய மட்ட போட்டிக்கு போகும்போது இரவு 12 மணி வரைக்கும், இரவு 12லேருந்து 1 மணி வரைக்கும் அந்த 1 hour டைம் என்னையோட ஸ்பெண்ட் பண்ணி, இலங்கை நேரப்படி 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு தேவையான அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அவை இந்த எல்லாரோட உதவிகளும். அடுத்தது ஒவ்வொரு பாடசாலையிலையும் நீங்க இந்த மீட்டிங்ல வந்து கொடுக்குற தகவல்கள் என்னை வந்து குறிப்பா மெருகூட்டிக்கு தான் வரும். நீங்க ஒவ்வொருத்தரும் கையாளுற நுட்பங்களை நான் கையாளத்தான் முயற்சி செய்வேன். ஏன்னா நான் இடைநடுவில் என்னுடைய பாடசாலையினுடைய ஐஎம்எட் செயற்திட்டம் வந்து குறிப்பா அட்சய பாத்திரம் வந்து கொஞ்சம் சருகல் நிலை இருந்துச்சு. ஆனா அதுக்கு எனக்கு வந்து பாடசாலைக்கு வருகை தந்த போது முரளி சார்ட கொடுத்த அந்த உத்வேகம் வந்து திருப்பியும் புத்துணர்ச்சி பெற்றுச்சு. அப்படி ஒவ்வொரு பாடசாலையிலையும் நீங்க இந்த செயற்பாடுகளை என்னால மிகவும் சந்தோஷமா அதை அவதானிக்கக்கூடியதா இருக்குது. அதை பாடசாலையில அமுல்படுத்தக்கூடியதா இருக்குது. அதன் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க எல்லாரோட பூரணமான ஐடியாஸ் எடுத்து தான் நான் போவேன். ஆகவே ஐஎம்எட்டும் செயற்திட்டம் வந்து நிச்சயமாக தொடர்ந்தும் நீண்ட ஆயுளோட வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இதுக்காக உறுதுணையாக இருந்த ஐஎம்எட்டும் குழுமத்தினுடைய தலைவர், அடுத்தது என்னுடைய அன்புக்குரிய ஆசான் ரூபன் சார், எங்களுடைய என்றும் எங்களை மறக்காம எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற குறிப்பா எனது பாடசாலைக்கு பிரதான நன்கொடையாளராக இருக்கின்ற சின்டெக்ஸ் ஹோம் உரிமையாளர் யாதவன் ஐயா, சிவனருள் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர்கள் ஒருவர் டாக்டர் ஜெயமோகன் ஐயா அவர்கள், அடுத்து மேலும் எனக்கு மெருகூட்டுகின்ற அன்பு உள்ளங்கள் கொண்ட நன்கொடையாளர்கள் எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூறுவதோட எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு என்றைக்குமே துணையா இருக்கின்ற என்னுடைய பாடசாலையினுடைய அன்புக்குரிய ஆசிரியர் நண்பர்கள், மாணவர்கள், இவ்வளவு தூரம் நான் கொண்டு வர்றதுக்கு தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்த என்னுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், இந்த பாடசாலையினுடைய பெற்றோர்கள், அடுத்தது வலயத்தினுடைய மாகாணத்தினுடைய கல்வி பணிப்பாளர்கள், எமது பாடசாலைக்கு வருகை தந்து ஐஎம்எட்டும் செயற்திட்டத்தை பார்வையிட்டு அவங்க கையால உணவுகளை பகிர்ந்த கல்வி பணிப்பாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா நேற்றைய தினம் கல்வி அமைச்சில் வெளியிட்ட வீடியோவில் கூட நம்ம பாடசாலைக்கு வருகை தந்து ஐஎம்எட்டும் செயற்திட்டத்தை உணவு பகிர்ந்த முரளி சார்
கல்வி எமது வலய மாகாணத்தினுடைய கல்வி பணிப்பாளர்கள் அவங்களுடைய படங்கள் எல்லாம் வீடியோ போக்குல உண்மைக்குமே எனக்கு பெருமையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த அளவு வேலை செஞ்சிருக்கோமான்னு சொல்லி. ஆகவே இந்த மகத்தான வெற்றிக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது அன்புக்குரிய நன்றிகளை கூறுவதோடு நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஐஎம்எட்டும் செயற்திட்டத்தின் ஊடாக பல வெற்றிகள் பெறலாம். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இது. அவை தொடர்ந்து வர்ற காலம் உங்கள் ஐஎம்எட்டும் குழுமத்தில் இருக்க எல்லா அதிபர்களுக்கும் ஒரு சுபிட்சமான காலமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு எனக்கு வாழ்த்து தெரிவித்த தர்மினி மேடம், ஜெயாமேஸ் மற்றும் பெயர் குறிப்பிட முடியாத பெயர் தெரியாத அத்தனை அதிபர்களுக்கும் அதிபர் நண்பர்களுக்கும் நிரோசன் சருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள், நன்றிகளும் உரித்தாகட்டும். நன்றி. நன்றி சார். உண்மையில இதுல வார்த்தைகளை விட உண்மையில உங்களுடைய அர்ப்பணிப்பான தேவைதான், அந்த தொண்டுதான் இன்றைய வெற்றி. இதுல உண்மையில நானோ ரூபனோ என்றதுல முக்கியம். உங்கள் ஒவ்வொரு அதிபர்களும் இந்த செயல்பாட்டுல உங்களுடைய வேலைப்பளுவுக்கு மேலால நீங்கள் எங்களோட பயணிக்கிறீங்கள் என்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு மாத்திரமே, எங்களுக்காக இல்லை. ஆகவே எல்லாமே உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய வெற்றியும். தொடர்ந்து பயணிப்போம். இதுல ரூபன் உங்களுடைய முத்துக்குமார் சார் கையெழுத்திருக்கார். ஓகே, வேளாண் சார் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும், எல்லாருக்கும் நன்றிகள். முத்துக்குமார் சார் கையெழுத்திருக்க என்ன அவசரமா சார்? ஹலோ சார். சார் கதைங்க சார், அன்மியூட் பண்ணி கதைங்க சார். உங்களுடைய சவுண்ட் இன்டர்நெட் பிரச்சனை இல்ல சார், உங்களோட இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கு சார். வேற மூவ் பண்ணிக்காதீங்க சார், வேற லொகேஷனுக்கு மூவ் பண்ணுங்க சார். இல்ல சார், உங்களோட சவுண்ட் வேற இல்ல சார். நாங்க தொடர்ந்து கதைப்போம் சார். சவுண்ட் வேற இல்ல சார். நினைக்கிறேன் எல்லாரும் எக்ஸாம் இருக்கிறோடியா. ஓகே ஓகே, நாங்க முறையா நல்லதான் குயிக்கா கணக்கரைக்கா வாசிக்கிறோம். முறையா கணக்கரைக்கே போயிட்டு போடுவோமா? போயிட்டு தானே குயிக்கா கணக்கரைக்க போவோம். இப்ப இந்த முறை உண்மையில சிறப்பான பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். கணக்கரைக்க 99% மேல சரியான முறையாக சமைச்சிருக்கீங்க. எந்த விதமான பிரச்சனையும் பெருசா இருக்கையில. அது ஒரு பள்ளிக்கூடத்தின் ஒரு என்ட்ரியில ஒரு பிள்ளை இருந்தது, அது கொட்டடி நினைக்கிறேன். நீங்க அதை போடைக்க தசம் மாறி போட்டுட்டீங்க. அந்த அவரேஜா 156 காட்டி அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். மாணவற்ற எண்ணிக்கையை நீங்க குளத்தை மாறி போட்டிருந்தீங்க, அது ஓகே பிக்ஸ் பண்ணிருக்கு. மற்றும்படி பெரும்பாலான கணக்கறிக்கைகள் சரியான முறையில அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சமைத்திருக்கீங்க. மீண்டும் மீண்டும் நன்றி. இதே முறையை செய்தீங்கன்னா வேலைப்பாடும் இதாகவும் ஈஸியாக எங்களோட மீட்டிங்கை நாங்க செய்யக்கூடிய இருக்கும். அந்த அடிப்படையில இன்றைக்கு தரப்பட்ட கணக்கறிக்கைகளின் அடிப்படையில நாங்க இந்த 2 வார கால பகுதியில இது அதிகபட்சமான எண்ணிக்கையா இருக்குது. 18,423 உணவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 18,423 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் 2 வாரத்தில். ஆனா இதுல மிக மிக சிறப்பான, நாங்க கடந்த வாரம் கதைக்கு அந்த இலக்கை சொல்லியிருந்தாங்க, அந்த இலக்கு அடையப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சராசரி செலவு இந்த முறை கணக்கறிக்கையின் அடிப்படையில் ₹10.23. எங்களோட ஆவரேஜ் கோஸ்ட் பெர் மீல் ₹10.23. பயன்பெற்ற மாணவர்கள் 18,423. ஒரு உணவுக்கான சராசரி செலவு ஐஎம்எட்னுடைய ஒட்டுமொத்தமான சராசரி செலவு ₹10.23. அதுலேயும் அந்த வீச்சலையை பார்க்கின்ற பொழுது செலவின் உயர்ந்த தொகை ₹18.1. ஒரு உணவு வழங்கலுக்கான அதிகூட உச்சமான செலவிடப்பட்ட தொகை ₹18.1. குறைந்த செலவு 0 மட்டத்திலே சில பாடசாலை தொடர்ந்து பயணிக்கிறீங்க. அது என்ன நாங்க டிவைட் பண்ண வழிகிட்டமா இருந்தால் ₹15க்கும் ₹10க்கும் இடப்பட்ட அளவில் 19.7 வீதமான பாடசாலைகள், 19.7 வீதமான பாடசாலைகள் முதல் கேட்டகரி ₹15க்கும் ₹20க்கும் இடப்பட்ட, 20 சொல்லலாம், ₹18 சொல்லலாம், ₹18 அந்த ரேஞ்சுக்குள்ள 19.7. அடுத்த கேட்டகரி 10க்கும் 15க்கும் இடையில இருக்கிற பள்ளிக்கூடங்கள் 36.6 வீதம்.
10க்கும் 15க்கும் இடையில 36.6 வீதம். எஞ்சிய பகுதி 10 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் 43.7. அப்ப 43 வீதமான அன்னளவாக நாங்கள் அரைவாசி ரேஞ்சுக்குள்ள வந்துட்டோம். எங்களோட திட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல ஒரு அன்னளவாக 43 வீதம் சொல்றது என்ன, ஒரு 7 வீதம் வந்த வேண்டாம், 7.5 வீதம் வந்து 50 தாண்டின வேண்டாம். எங்களோட திட்டத்தின் அரைவாசி திட்டம் நாங்கள் சரியான முறையில் பயணிச்சிருக்கிறோம். உண்மையில இந்த இடத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நீங்க தொடர்ந்து சிறப்பாக நிர்வாகிகளை செயற்பாடு, இந்த புள்ளி வரங்கள்லாம் எங்களோட நிர்வாக செயற்பாட்டை வெளிப்படுத்துறது. உங்களோட அர்ப்பணிப்பான செயற்பாட்டை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த புள்ளி வரங்கள். அப்ப இதுல வந்து 2 விஷயம் கவனமா இருங்கோ. விலையை குறைக்கணும்ன்றதுக்காக உணவின் தரங்களை அளவுல குறைக்க கூடாது. ரெண்டும் எதிர்மாறுல பயணிக்கணும், எதிர் திசையில பயணிக்கணும். விலை குறைகிற நேரத்துல தரவும் உணவின் அளவும் கூடிக்கொண்டிருக்க வேணும். அப்ப அந்த இடத்துல உங்களோட நிர்வாக திறமையும் இந்த சமூகத்தின் அர்ப்பணிப்பும் உங்களுடைய முயற்சிகளும் அங்க பிரதிபலிக்கும். இப்ப இன்றைக்கு அரசாங்கம் கொடுக்குற உணவு திட்டத்தில் ஒப்பிடுகின்ற பொழுது யாருமே நம்ப மாட்டேங்க. இந்த பிரைமரி உணவுக்கு அரசாங்கத்தின் ஃபுட் பேங்கால வர காசு 100 ரூபாய்க்கு மேல. நாங்க பயன்படுற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், ஆண்டு 5க்கு உட்பட்ட பிள்ளைகள். நாங்க உணவு வழங்குறது அதுக்கு மேற்பட்ட உயர்மானவர். அப்ப ரெண்டும் முரண்படுற விஷயம். ஆனா கனவேறு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்றாமல் கதைப்பின. ஆனா இது உண்மை, புள்ளி வர ரீதியில 100 வீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அப்ப இந்த அடிப்படையில் நான் பொய்க்கா கணக்கறிக்கை வாசிக்கிறேன். இல்ல சில பாடசாலை வரவே இருக்க மீண்டும் நான் உறுதிப்படுத்த விரும்புறேன். செல்வா நகர் பாடசாலை இருக்கிறீங்களா? செல்வா நகர் பாடசாலை. வணக்கம் சார். ஓகே, நன்றி மேடம், நன்றி. பூம்புகார் பாடசாலை சார்பில் நினைஞ்சிருக்கீங்களா? ஆமாம். பூம்புகார் சார் இருக்கிறீங்களா? சார் சார் டீச்சர்ஸ் பூம்புகார் இல்ல இருக்கு, பூம்புகார் இருக்கு, இருக்கிறீங்க. ஓகே. அடுத்த குட்டியவலம் சார்பில் யார் இணைஞ்சிருக்கிறீங்க? பிரதி அதிபர் இருக்கிறீங்களா? குட்டியவலம் சார்பில் பூம்புகார் இருக்கிறோம் சார். பிரதி அதிபர் இருக்கிறீங்க. ஆக்டிங் பிரின்சிபல் நீங்களா மேடம்? இப்ப இல்ல நான் இணைப்பாளரா இருக்கிறேன். இணைப்பாளர். ஓகே ஓகே, நன்றிக்கு நன்றி. அடுத்த பொன்னால வரதராஜ பெருமாள் சார்பில் பொன்னால வேற ஒரு ஆள் இருக்கிறார் இதுல. சார் இருக்கீங்களா? பொன்னால வரதராஜ இருக்கிறேன் சார். ஓகே, நன்றி சார், நன்றிக்கு நன்றி. கொட்டடி நமச்சிவாயம், கொட்டடி நமச்சிவாயம் சார்பில் பேர்ல மாறுவேன். ஓகே, கொட்டடி நமச்சிவாயம் இணைஞ்சால் இருக்கீங்களா? பிரபா ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. நான் கேட்டேன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். ஓகே, நன்றி. சரி, அப்ப இந்த அடிப்படையில நான் கணக்கறிக்கைக்குள்ள போறோம். இதுல முதலாவது வந்து கருங்காலிக்குளம் GTMS பயன்பெற்ற மாணவர்கள் 682 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 18 ரூபா 1%. தற்பொழுது கையிருப்பு 6,959 ரூபா 77%. தேவையான நிதி அனுப்பி வைக்கப்படும். பூம்புகார் 522 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 17 ரூபா 4%. தற்பொழுதைய கையிருப்பு 3,230 ரூபா மேல் நிரப்பீடு செய்யப்படும். இதுல பூம்புகார் டீச்சர் கூட பள்ளிக்கூடத்தின் செயற்பாடுகள் இப்ப எப்படி டீச்சர் இருக்குது? சார் ஆரம்பத்துல கொஞ்சம் சிறகலா இருந்துச்சு, ஆனா இப்ப மிக மிக சிறப்பாக நடவடிக்கை இருக்குது. ஓகே, எதிர்நோக்குறீங்களா? இல்ல சார், என்னென்னு சொன்னா மாணவர்களுக்கு இது ஆரம்பத்துல இது பற்றின புரிந்துணர்வு ஒன்று இல்லாம இருந்துச்சு. நாங்க போக போக அது பற்றின புரிந்துணர்வுகளை கொடுத்த பிறகு மாணவர்களும் அதை விரும்பி செய்யறார்கள். பெற்றோர்கள் என்ன சொன்னா, எங்கட பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போயிடும். அதாவது வந்து அம்மாக்களும் வேலைக்கு போயிடும். பிள்ளைகளுக்கு வந்து அந்த மதிய உணவு ஒரு சிக்கலாக இருந்துச்சு. நாங்க எங்களோட பாடசாலையில வந்து சத்யசாயி நிலையம் வந்து மாலை வகுப்புகளை அரேஞ்ச் பண்ணி நடத்தி கொண்டிருக்குது. அப்படி நடத்துறதுக்கு பிள்ளைகள் வந்து 2 மணிக்கு வீட்டை போய் திருப்பி 3 மணிக்கு வர்றாங்க இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இந்த ஐயம் மற்றும் செயற்பாடு தொடங்கினதுக்கு பிறகு நாங்க பாடசாலையிலேயே வச்சு மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அவர்கள் அந்த 1 மணி நேரத்தை வீட்டை போக விரும்புறாரு. வீட்டு அம்மா அப்பா 2 பேருமே இல்லாததால பிள்ளைகள் வந்து பாடசாலையிலேயே தங்களுடைய விளையாட்டு பயிற்சிகள், இப்ப நாங்க புதுசா நெட்பால் அணியை உருவாக்கி இருக்கிறோம், வாலிபால் அணி உருவாக்கி இருக்கிறோம். அந்த விளையாட்டு பயிற்சிகளை ஈடுபட்டு அதுக்கு பிறகு தங்களுடைய மதிய உணவை முடிச்சுக்கொண்டு கிளாஸையும் முடிச்சுக்கொண்டு தான் வீட்டையே போயினேன். அப்ப எங்களோட பாடசாலை வந்து இப்ப 2 விதத்திலையும் முன்னேறி கொண்டு போகுது. ஒன்று இணைப்பாட விதானத்திலையும் முன்னேறி கொண்டு போகுது, அதே நேரத்துல வந்து படிப்பிலையும் வந்து முன்னேறி கொண்டு போறாரு. அது எங்களுக்கு இந்த ஐயம் மற்றும் செயற்பாடுகளாக எங்களுக்கு எங்களோட பாடசாலைக்கு சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுறது. நன்றி ரோமன் சார்.
உண்மையில என்ன சொல்லுங்க நாங்க முரளி அண்ணா இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். என்னண்டா இந்த பயனை நீங்க பிறகு அதின முக்கியத்துவம் உங்களுக்கு சரியா புரிஞ்சுட்டு சொன்னால் அந்த திட்டம் நீங்க சரியா கொண்டு போகலாம். ஆரம்பத்துல சில நிர்வாக ரீதியில அந்த திட்டத்தை ஆரம்பிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நிர்வாக ரீதியிலையும் சரி செயற்பாட்டு ரீதியிலையும் சரி சில அழுத்தங்கள் இருக்கும். அது நீங்க சரியா புரிஞ்சு கொண்டு அதை செயற்பட தொடர்ந்தீங்கன்னா நீங்களா திட்டத்தில பயனை அறிவீங்கள். உண்மையில சிறப்பான பாராட்டுகள் உங்களோட செயற்பாட்டுக்கு வாழ்த்துக்கள் மேடம். இணைஞ்சு கொண்டதுக்கும் நன்றி. மற்ற இந்த கணக்கரைக்க போடைக்க அந்த தனி கணக்கரைக்க மட்டும் போடுங்க. ரெண்டையும் சேர்த்து பேரா போடாம அந்த 2 கிழமை அந்த தனி எங்களோட ஃபைல்ல நீங்க கட்டுறதுக்கு முதலெடுத்த படத்தை போடுங்க. உங்களுக்கு சரி சார் இந்த ஃபைல் பண்ண முதல் எடுத்த படத்தை போட்டா சரி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன் எனக்கு. ஓகே ஓகே சார் ஓகே கேட்டோட நீங்க போட்டதுக்கு நன்றி. நான் கேட்டோட போட்டிருந்தீங்க அதுக்கு நன்றி உங்களுக்கு. நன்றி சார் ஓகே அடுத்தது கொட்டடி பெற்றோருக்கு சொல்லிக்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க. பாடசாலைகள் எல்லாம் எங்களுடைய வீடுகள் என்று சொல்லி அந்த பாடசாலைகள் வீடுகளாக மாற்றப்படுறதுதான் எங்களுடைய நோக்கம். அப்ப அப்படி வரைக்கும் அந்த பாடசாலையில அவர்களுக்கு அந்த அந்த பாடசாலை தன் வீடு என்று சொல்லி அதை வடிவா கவனம் பாப்பினம் என்ன அப்படி ஒரு அந்த கருத்துக்களை நீங்க அடிக்கடி சொல்லணும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் என்ன. ஓகே கண்டிப்பா முரளி சார் கண்டிப்பா மேல பாடசாலைகள் 2வது வீடாக மாற்றம் அடைய வேணும் என்றால் எங்களோட அடிப்படை என்ன பாடசாலையின் சமூகம் இணைஞ்சால் பிள்ளைக்கு இது 2வது வீடா மாறும். பிள்ளைக்கு பகல் நேரம் நீக்கிறோட வீடு மாறி பள்ளிக்கூடங்கள் வீடா மாறுனா சமூகம் இணைஞ்சிட்டுனா சின்ன விஷயம் இது. நாங்கள் இல்லாட்டியும் நீங்களே பயணிப்பீங்க. அடுத்தது கொட்டடி நமச்சிவாயம். ஒரு போன் அன்மியூட் பண்ணிடலாம். சவுண்டோட நிக்குது. மிஸ்ஸஸ் அன்பழகன் சார் அன்மியூட் பண்ணுங்க. சத்தம் வந்து ஓகே. கொட்டடி நமச்சிவாயம் 1057 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹16.93. தற்பொழுதைய கையிருப்பு ₹5240. செலவு கட்டுப்பாடு முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கீங்கள். பாராட்டுகள். ஆரம்ப காலத்தில் ஒப்பிடுகின்ற பொழுது இப்ப செலவுல கொஞ்சம் இறுக்கங்கள் தெரியுது. பாராட்டுகள். அதில் குறிப்பா நிகழ்வுல இணைஞ்சு கொண்டதுக்கும் சிறப்பான பாராட்டுகள். சொல்லுங்க டீச்சர். நன்றி அண்ணா. நன்றி. எங்களோட பள்ளிக்கூடம் இப்ப சுமூகமா போய்கொண்டிருக்குது. ஆரம்பத்துல கொஞ்சம் முறுக்கமா இருந்தது எங்களுக்கு சிலவுகளுக்கு. இப்ப கடவுளேண்டு ஐயமுட்டின் செயற்பாட்டாலேயும் எங்களோட ஆசிரியர்கள உதவிகளாலேயும் ஆசிரியர்கள் அந்த பர்த்டே தங்களோட பிள்ளைகளோட பர்த்டே அப்படின்னு சொல்லி அரசியல் வேண்டி தர அந்த இதுகள்லையும் எங்களோட ஐயமுட்டின் செயற்பாடு சந்தோஷமா போய் கொண்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கமலமுத்து சேர்ந்த தலைமையில நல்ல மாதிரி சென்று இருக்கின்றது. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அட்வைஸரும் தான் எங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்குது நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சொல்லி போட்டு போயிட்டு அடங்கிருங்கோ. நன்றி. அடுத்தது ஐயனாபுரம் GTMS 1089 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹15.77. தற்பொழுது கையிருப்பு ₹1851. இந்த ஐயனாபுரம் பாடசாலையில அதுல அந்த திட்டத்தை இணைப்பாளராக செயற்பட்ட ஆசிரியர் விடுமுறை இருக்கிறதால இன்னும் ஒரு டீச்சரை பொறுப்படுத்து அதே மாதிரி செய்கிறாள். எந்த மாற்றம் எனக்கு தெரியல. மிகவும் சிறப்பாக திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். டீச்சர் இருக்கிறீங்களா அதுல? ஐயனாபுரம் டீச்சர் நீங்கள் இந்த திட்டத்தை எடுத்து இப்ப 4ஆம் கிழமை நினைக்கிறேன். என்ன உங்களோட கருத்து என்ன? என்ன மாதிரி சுகமா பாக்குறீங்களா? கஷ்டமா இருக்கா? என்ன இடர்பாடு இருக்கு? என்ன மாதிரி செய்றீங்க? இல்ல சார், அவ செய்தது தானே தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்க ஈஸியா இருக்கு. கஷ்டமா தெரியல. மற்றது பிரின்சிபல் மதிக்கிட்ட மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கு. பிள்ளைகளும் மரக்கறிகள் கொண்டு வர்றதுல இருந்து எல்லா வேலையுமே செய்யறாங்க. பெற்றோர்களோட பங்களிப்போட நாங்க ஐயமுட்டு உணவை சிறப்பா வழங்கி கொண்டு வரோம். நன்றி. உண்மையில நான் பார்த்துறேன். நீங்க பொறுப்படுத்த பிறகு எந்த விதமான தொய்வும் வரையில இந்த மாற்றம் வரையில ஏற்கனவே இந்த ஆசிரியர் எப்படி செய்தாவோ அதே மாதிரி அதே செய்கிறீங்க டீச்சர். உண்மையில பாராட்டுகள். நீங்க தொடர்ந்து அதே மாதிரி பயணிங்க டீச்சரா. என்ன தேவைன்னா இப்ப நாங்களும் கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. என்ன தேவை? நன்றி. அடுத்தது மயிலினி சைவ மகா வித்தியாலயம் 701 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹15.12. தற்பொழுதைய கையிருப்பு ₹1,02,140. ஒரு பெரிய பணக்காரங்க தான். ₹1,02,140 கையிருப்பு இருக்கு. இந்த கையிருப்பு எப்படி வந்தான்னு சொல்லி அதுவரை சொல்லுவோம். அதுவரை இருக்கிறீங்களா சார் இதுல? மயிலினி இந்த கையிருப்பு கனவே தெரியாது. யோசிப்பேன் என்னன்னு சார் ₹1,00,000 இருக்கான்னு சொல்லுங்க சார் கதையை.
நாங்கள் அந்த ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பழைய மாணவர் இல்ல பொறுப்பெடுத்திருக்கிறோம் இந்த உணவை வழங்குறதுக்கு. அதே தான் இந்த காலத்துல தான் இப்ப எங்களுக்கு இந்த 11ஆம் மாதம் வரைக்கும் சொல்லி 11 ஜனவரி வரைக்கும் காண நினைக்கிறேன் அந்த காசு. அது இந்த தன்னுடைய தாய் ஒரு ஆள் தந்திருக்கீங்கன்னா இந்த அம்மா இந்த நினைவு தினமே இந்த மாதம் முழுக்க தாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற காசு தரணும். அப்படி எடுத்த அந்த காசுலதான் நாங்கள் முதல் வழங்கின மாதிரி மண்ட கட்டுப்பாட்டோடைய அந்த உணவை வழங்கி கொண்டிருக்கிறதால அந்த தொகையில அந்த காசு இருக்குதுங்க. இல்ல இதெல்லாம் ரெண்டு விஷயத்த காட்ட வேண்டாம். சார் உண்மையில சமூகத்தின் ஒருபடி மேலவே இணைப்பா கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நாங்க ஐயம்பட்டன் பட்டியையும் தாண்டி அந்த பாடசாலையில இருக்கிற நம்பிக்கையால பாடசாலைன்ற பழைய மாணவர்களும் அந்த சமூகத்தினரும் அவருக்கு நிதி பங்களிப்பை கொடுக்கினா அந்த நிதி முறையாக பாடசாலை வங்கி கணக்கில வைப்பிடப்பட்டு அது ஐயம்பட்டன் உணவு திட்டத்துக்காக மட்டும் பதிவிடப்பட்டு நாங்களோட நிதி எவ்வாறு கட்டுப்பாடா பயன்படுத்தப்படுகிறதோ அதே செயல்முறையில தினசரி பதிவேடும் சரி, கூட்டு அறிக்கைகளும் சரி, வரவுகளும் சரி, அவர் உண்மையில மிகவும் சிறப்பாக செயற்படுற உண்மையில இந்த ஒரு முன்மாதிரியான செயற்பாடா தான் பார்க்கிறோம். உண்மையில நீங்கள் நிதி வெளியிலிருந்து வந்தாலும் கூட அது ஐயம்பட்டன் கட்டுப்பாட்டு கீழே இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி இருந்தாலும் உங்களோட செலவு கட்டுப்பாடு 15 ரூபாய் 12%. உங்களோட தோட்டச்செய்ய செய்கிறீர்கள், சமூக பங்களிப்படுகிறீர்கள், மிக திறமையாக நிர்வகிக்கிறீங்க அதிபர். உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. உங்களை தொடர்ந்து நீங்க போய்கொண்டிருக்கீங்க ஒரு தன்னிறைவான நிலைக்கு நீங்க மாறுவீங்க. உங்களுக்கு ஒரு சமூகத்துல ஒரு பொறுப்பையும் ஒரு மதிப்பையும் தரும். நீங்க நிதியை கையாளுற முறை இந்த கணக்கறைக்கு அந்த நன்கொடையாளருக்கும் அனுப்பி கொள்ளுங்க சார் ஒவ்வொரு கால பகுதிக்குமா. இப்ப எங்களுக்கு தர அந்த 2 வீக்ஸ்க்குரிய அக்கௌண்ட்ஸை 6 நிதி அந்தனியோ அவைக்கும் வெளிப்படையா போட்டுக்கொள்ளும். அப்ப அவைக்கும் ஒரு 100 வீதம் தெரியும் எங்களோட காசு எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கிறேன். சில நிகழ்வுல 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரே நாள்லயே முடிச்சு போட்டு போகலாம். ஆனா நீங்க அதை வச்சு 4 மாதம் பாவிக்க போறீங்க. அப்ப ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. பாராட்டுகள் சார். ஓகே, நன்றி. நன்றி சார். அடுத்தது ஏறாவூர் தமிழ் வித்தியாலயம் 600 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபாய் 90%. தற்பொழுது கையிருப்பு 4626 ரூபாய். இந்த பாடசாலையை மிக சிறப்பாக நெஞ்சு செயற்பட்டு கொண்டிருக்கிற பாடசாலை. டீச்சர் சொல்ல இருக்கா டீச்சர் ஏதாவது? வணக்கம் அண்ணா, வணக்கம் முரளி அண்ணா, ரூபண்ணா, இங்க இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய பாடசாலையில் மிக சிறப்பாக எங்களுடைய S4D ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் என்கின்ற ஒரு செயற்திட்டம், அதில் எங்களுடைய பாடசாலை தேசிய ரீதியில் ஒரு அங்கத்துவம் வகிப்பதுடன் இப்பொழுது அது ஸ்கில்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று மாற்றப்பட்டு அதற்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் யுனிசெஃப் ஊடாக இந்த வாரத்தில் கடைசி 2 நாட்கள் கொழும்பு சென்று வந்திருக்கின்றார்கள். உண்மையாகவே இதற்கெல்லாம் அடித்தளமாக இந்த உணவு வழங்குதல், பிள்ளைகள் ஆர்வத்துடன் கற்பதற்கும் இணைப்பாடுதலான செயற்பாடு ஈடுபடுவதற்கும் கழகங்கள் ஊடாக தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தோடு இணைந்து சமூகத்துக்காக இணைந்து செயற்படுவதற்கும் இந்த தளம் எங்களுக்கு ஐயமுட்டுவின் செயற்பாடு மிக சிறப்பாக எங்களுக்கு உதவி வருகின்றது. இந்த இடத்தில் நான் கூற இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், முன்னரை விட இப்பொழுது எங்களுக்கு சமூகத்தில் இருக்கின்றவர்கள் ஊக்குதலாக சேவை செய்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்தில் தோட்டம் ஒரு கிரீன் கட்டம் செய்து அதுக்கு தோட்டம் செய்கின்ற ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நிச்சயமாக முரளியண்ணா, நீங்கள் அடுத்த முறை வரும் பொழுது ஒரு பெரிய தோட்ட மாற்றத்துடன் எங்களுடைய பாடசாலை இருக்கும் என்பதனை கூறி இந்த திட்டம் தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலையில் முன்னெடுப்பதற்கு அனைத்து வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற எங்கள் கண் காணாத தேசத்திலிருந்து எங்களுக்கு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களுக்கு இதே இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். உங்களுடன் தொடர்ந்து பயணிக்க ஊக்கத்துடன் செயற்படுவோம் என்பதனை உறுதியாயிற்று. நன்றி சகோதரர். நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்தது செல்வானக GTMS 1541 மாணவர்கள். எனக்குதான் கூண்டு தொகையா இருக்கணும். 1541 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 14 ரூபாய் 42% ஏற்பட்டிருக்கின்றது. தற்போதைய கையிருப்பு -6455 நெகட்டிவ்ல இருக்குது. ஓவர் டிராப் -6455. இந்த இடத்துல நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன், ஐயமுட்டு திட்டத்தின் கீழ் எதிர்காலத்துல 3500 ரூபாய்க்கு மேல ஓவர் டிராப் அலோவ் பண்ண மாட்டோம். அந்த செலவு இல்லை அங்க அடையுதுன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல ஒரு மீளாய்வு செய்ய வேணும், எங்களோட தொடர்பு கொள்ள வேணும். இந்த பொருட்களை கடனுக்கு வாங்கி செலவழிக்கிற பழக்கத்தை
பாடசாலை மட்டத்தில இருந்தே முன்னோக்கு எடுக்கணும். அதாவது எங்களோட இருக்கிற நிதியைத்தான் பாவிக்கணும். மேலதிக நிதிகளை கடனில் போய் கடனுக்கு சாமான் வாங்கி செய்கிற நிகழ்வுகள் பாடசாலை மட்டத்தில் தவிர்க்கணும். இது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். எதிர்காலத்தில் அப்படி செய்ய வேண்டாம். அதாவது ஓவர் டிராப் வராம பராமரிக்க வேணும். அப்படி வந்தாலும் கூட 3500க்கு மேல ஓவர் டிராப் அலோவ் பண்ண வேண்டாம். டீச்சர் சொல்லுங்க டீச்சர், இந்த பள்ளிக்கூடத்துல ஏன் டீச்சர் இப்படி ஒரு மாற்றம் வந்தது? ஓவர் டிராப் எங்க வந்தது? சார் இருக்கிறீங்களா சார்? அது வரைக்கும் இருக்கிறீங்களா? இல்ல சார், நான் டீச்சர் தாங்க. டீச்சர் ஓகே, டீச்சர் சொல்லுங்க டீச்சர். ஓகே, என்ன டீச்சர் ஓவர் டிராப் 6450 ரூபாய் எப்படி ஏற்பட்டது? ஓம் சார், அது எங்களுக்கு கொஞ்சம் அந்த அரிசியின் தொகை மாணவருக்கு கொஞ்சம் சாப்பாடை விரும்பி சாப்பிடறதால சார் அரிசியின் தொகை கூடிட்டு சார். அதால சார் எங்களுக்கு கொஞ்சம் தண்டிட்டு முதல் சார் எங்களுக்கு இந்த அரிசிகள் எல்லாம் இலவசமா கிடைச்சது சார். இந்த 700 ரூபா ஒரு நாளைக்கு 700 ரூபா படி 700 ரூபா போனதுக்கு எல்லாம் சார் எங்களுக்கு 700 தான் முடிஞ்சதால இந்த முறை கொஞ்சம் கூடி இருக்கு சார். அதால நான் அந்த கணக்குகள் சார் இந்த நவராத்திரி பூசைகள் அதுகள் இருக்கிறதால அந்த அரிசிகள் எங்களுக்கு மாறி மாறி வந்தது சார். இந்த அரிசி இந்த நவராத்திரி பூசைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு சார். அதால இந்த கணக்குகள் கொஞ்சம் பார்க்கல நான் அதை கவனிக்காம விட்டது எந்த மிஸ்டேக். இல்ல இல்ல இதுல கவனமா இருக்கிறீங்க. அதுக்காக பிள்ளைங்க கழிவு போடாதீங்க. மக்களை காட்டக்கூடாது. அப்புறம் நீங்களும் கூட காசை போடணும் காட்டணும். வெளிப்படையா இருக்கிறதா போடுங்க. நாங்க பிள்ளைன்றதை விட அதை எப்படி மாற்றலாம் எதிர்காலத்துல. அப்போ ஒரு நிதி கட்டுப்பாடும் இருக்கணும். ஒரு செலவை செய்தோன்று கேட்க உங்கள்ட்ட எவ்வளவு நிதி இருக்குது, செலவு எப்படி போகுதுன்றதை நீங்க அப்பப்போ மீளாய்வு செய்து பழகணும். ஏன்னாண்டா இப்ப காசு இருக்கிறத வச்சு கொண்டுதான் சில திட்டங்களை போடணும். அப்ப எங்களோட நிதி கட்டுப்பாட்டை விட்டு நாங்க விலத்தி போறமா இருந்தால் ஒரு அளவுக்கு இல்லா போற பண்டைக்கு 6000 நாளைக்கு 10,000 20,000 போய் திடீர்னு சொல்ல ஐயம் மட்டும் நிதி வெளியேன்னு சொன்னா நிதியை எங்க பெறுவீங்க? அப்ப நீங்க அயல் கடையில கடன் வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களோட தனிப்பட்ட ரீதியில அது பாதிக்கும் உங்களை. அப்படி அதுக்குத்தான் சொல்ல வர மொழிய நாங்க இதை பிழையா சொல்லல. சாப்பிட்ற விடயத்துல பிழை இல்லை. அந்த திட்டத்துல சில மாற்றத்தை கொண்டோணும், தொடர்பாடுல போனவனும் அந்த நிதி எப்படி பெறலாம்ன்றதை நீங்க பார்க்கணும். அது கூட நிர்வாகத்திறமைக்காக தான் சொல்றேன். ஓகே டீச்சரா, எங்க பிரச்சனை நான் 3 நேரம் போட்டு அனுப்பி ஒரு பிரச்சனை. ஓகே, நன்றி. அடுத்த ஸ்ரீ கணபதி 998 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபாய் 9%. கையிருப்பு 6440 ரூபாய் விலை சார். நீங்க தொடர்ந்து சேர்ப்பறபடியா கருத்துக்கள். ஓகே, அடுத்தது நான் இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டி பரவாயில்ல என்ன அந்த புது பள்ளிக்கூடத்தை பெரிய காட்சி போட்டு போவோமா கணக்கரை கிடைக்கல. 4 பள்ளிக்கூடம் இல்ல நாங்க புதுசா அணைக்கப்படுற பள்ளிக்கூடம். அதுல முதலாவது இப்ப நடைமுறையில இப்ப எங்களோட பரிச்சாத்தத்துல நம்ம உள்ளுக்கு எடுக்கல. அதுக்கான ஆரம்ப செயற்பாடுல போய் கொண்டிருக்கிறது கிளிநொச்சி புதுமுறிப்பு பள்ளிக்கூடம். சார் அந்த பள்ளிக்கூடம் சார்பில் இருக்கிறீங்களா? கிளிநொச்சி புதுமுறிப்பு கிளிநொச்சி புதுமுறிப்பு பாடசாலை சார்பில் ஒரு மணியே இல்லையா? ஓகே, நல்ல விடயம் இல்லை. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஓகே சார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். இப்ப இவ்வளவு நேரம் இந்த மீட்டிங்கை கேட்டுக்கொண்டு வந்தீங்களா சார்? நான் ஸ்டார்ட்ல இருந்தே இருக்கிறேன் சார். ஓகே, அப்ப உங்களோட ஒப்பீனியன் ஒரு விழுந்தமா சொல்லுங்க சார். நீங்கள் கற்பனையில பார்த்ததுக்கும் ஒரு நடைமுறையில இந்த நிர்வாகத்துல இந்த மீட்டிங்ல பாக்குறதுக்கும் இந்த செயற்பாடு நீங்க என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் தங்கராசா கண்ணபிராண்ட பேர்ல இருக்கிறேன் சார். இந்த ஐயமுட்டின் செயற்பாடு மிக நீண்ட நாளா தெரியும் சார். என்னுடைய அயல் பாடசாலைகள், அது என்னுடைய நண்பர்களுடைய பாடசாலைகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு எப்படி இதுக்குள்ள இணைகிறதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. தேவை ஒன்று இருந்தது, எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு இப்படி ஒரு விஷயம் ஒன்று கொடுக்கணும்ன்ற தேவை இருந்தது. அண்மையில என்னுடைய நண்பர் ஒருவர் உங்களுடைய தொடர்பை தந்தவர் எனக்கு. அப்ப அதால நான் ஏற்கனவே இந்த திட்டம் எப்படி போகுன்னு தெரிஞ்சதால நான் உங்களோட இப்ப இணையம் முதலே இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க இப்போ 1 வாரம் சாப்பாடை கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. 1 வாரமா கொடுக்குறோம். பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் அதில் பங்களிப்பு செய்யணும். எங்கள்கிட்ட ஏற்கனவே அந்த வேர்ல்ட் ஃபுட் பிரைமரிக்குரிய சாப்பாடு இருக்கிறபடியா அந்த சாப்பாடுலேயும் எங்களுக்கு சில மிகுதிகள் கிடைக்கிறதுல இருந்து நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்து கொண்டே இருக்கிறோம். பூரணமாக வெற்றி அளிக்கக்கூடிய வகையில செய்யலாம் என்று நான் நம்புறேன்.
நன்றி சார். இப்ப இதுல நான் 2 விஷயத்தை சொல்லலாம் சார். உங்களோட இந்த சில ஆரம்ப செயற்பாடுகள் ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது. நீங்க அந்த பெற்றோரை தெளிவுபடுத்தின முறையா இருக்கலாம். அந்த எஸ்டிசி கூட்டம், மாணவரை தெளிவுபடுத்தல் முறை உண்மையில அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். அந்த திட்டம் உண்மையில நீங்க செய்த அந்த முறை வந்து பாராட்டப்படக்கூடிய சிறப்பான முறை. 2வது, நீங்களே பரிட்சாத்தமா உங்களோட முயற்சியில செய்து பார்க்கையும் இனி நிர்வாக ரீதியில ஐயமுட்டுக்கு வந்த திட்டத்தை உள்வாங்கி வரைக்கும் சில மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. இப்ப நீங்க செய்யறது பரிட்சாத்தமா செய்து கொண்டிருப்பீங்க. அப்ப அந்த ஓ திட்டம் நாங்கள் முழுமையாக ஐயமுட்டும் திட்டம் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்ல அப்படி நான் இல்ல ஏற்கனவே அந்த பதிவு போட்டபடி சார் அந்த ஒழுங்குமுறைக்குள்ள வந்து திட்டத்தை உள்வாங்கிக்க அந்த நிர்வாகமயப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பா வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் சார், இது எவ்வளவு இலகு, எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா செய்யலாம், எவ்வளவு நேர்த்தியா கொண்டு போகலாம். இப்ப உண்மையில சார் அது இப்ப ஒரு இப்ப 10 நாள் சாரி நவராத்திரி புதுசா நடந்திருக்கலாம். அப்ப அதுல செய்த நிகழ்வுக்கு அது வருஷம் ஒருக்கா வரும் போகும், அதோட முடிஞ்சிடும். ஆனா இது தொடர்ந்து செய்ய போறபடியால் நாங்க சரியான ஒரு படிமானத்துல போகணும்ன்றதுக்காக தான் அந்த கட்டுப்பாடுல போட்டிருந்தேன். அப்ப முடிஞ்ச விரைவா சார் அந்த இதெல்லாம் செய்யுங்க சார், தொடங்குவோம் உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன. நாங்கள் ஏற்பாடு செய்துட்டோம் ஆ, முரளி அண்ணா. ஏற்பாடு செய்துட்டோம். உங்க வலயத்துக்கு அனுமதி இருக்கிறதுக்கான கடிதங்கள், மற்றது எஸ்டிசி இல்ல ஓ, அனுமதிகள், மற்றது பிஹெச்ஐ இந்த ஓ, அனுமதிக்கான கடிதங்கள் எல்லாம் ஆ, தயார்படுத்திட்டோம். நாங்க வார புதன்கிழமை அது எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ள ஓ, பண்றோம். அதுக்கு உங்களோட ஃபைலிங் சிஸ்டம் வந்து எங்களுக்கு தெரிய வந்தா அந்த அடிப்படையில் மற்ற 2 ஆசிரியர்களை இதை நான் பொறுப்பா போட்டிருக்கேன். ஓகே. அவையிலும் உங்களோட தொடர்பு கொண்டு தருவீன் தகவல்கள். இதுல ஃபைலிங்ஸ் நான் 2 வேலை செய்யலாம். உங்களோட அயல் பாடசாலையில நீங்க நேரா போய் செல்வா நகர்லயோ அல்லது அம்பாள்புரத்துலயோ நீங்க பார்க்கலாம் ஃபைலிங் சிஸ்டம் எப்படி இருக்காண்டு. அப்படி அப்படி கஷ்டம்ண்டா அதுல எங்களோட வேளாண் சார் இருக்கிற அவரான மெயினா செய்கிற பள்ளிக்கூடம். நீங்க அவரோட நான் கனெக்ட் பண்ணி தரேன். நீங்க அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். செல்வா நகர் ஓகே இருக்கும் சார். நாங்கள் இந்த கிழமை போவலிக்கிட்டாங்க இந்த நவராத்திரி பூசை இல்ல பரவாயில்ல. ஓகே, நேரா போய் பார்த்து சார் இப்ப அவை ஃபைலிங் சிஸ்டம் எப்படி செய்யணும், நடைமுறைப்படுத்தின என்னென்ன மாதிரி பாருங்க சார். உணவு வளர்ந்த ஐயமுடன் பட்டி கூட வகுப்பு ரீதியில தான் ஒழுங்கு செய்யணும். அதை பார்த்து அதன்படி செய்யுங்க சார். அதை மிஞ்சி உங்களுக்கு தேவையாண்டா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உதவி செய்யறோம், வண்டி உதவி. அப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை தொடங்கலாமன்ற பர்பஸ்ல நீங்க மூவ் பண்ணி கொண்டு வாங்க சார் திட்டத்தை. வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி அடைய எங்களுடைய தொடர்ச்சியான உங்களுக்கு அனுசரணையும் இருக்கும். தொடர்ந்து பயணிப்ப முடியும். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நீங்க பயணிங்க, உங்களுக்கு பின்னுக்கு நாங்க நிக்கிறோம் சார், விட மாட்டோம், பயப்படாதீங்க. ஓகே, அடுத்தது வந்து அடுத்த பள்ளிக்கூடம் வந்து தலத்தோயா பாடசாலையும் ஒரு பரிச்சாத்தமா நான் நேரடியா அவைய செய்யின திட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தலத்தோயா பாடசாலை சார்ல சார் இருக்கிறீங்களா? வணக்கம் சார். இருக்கிறோம் சார். ஓகே டீச்சர், இப்போ கூட பள்ளிக்கூடத்துல இந்த ஐயமூட்டு திட்டம் நீங்க பரிச்சாத்தமா செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நன்மதி விவரி சொல்லுங்க. என்ன செய்யறீங்க, செய்யக்கூடிய இருக்குதா, முழுமையா இணையா போறீங்களா ஐயமூட்டுக்குள்ள? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமான முறையில தான் இருந்தது. ஆனா இப்ப ஒரு 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 இதுக்கு ஒரு இதுல வந்துட்டது. கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க பேரண்ட்ஸ் வந்து. ஆரம்பத்துல கொஞ்சம் அதை பத்தி தெரியாதனால பேரண்ட்ஸ் பெருசா வரல. இப்போ ஒரு 3 வாரமாக சிறப்பான முறையில போய் கொண்டு இருக்கு சார். தொடர்ந்து செய்யுங்க டீச்சர். உங்களுக்கு இடர்பாடுகள் வரைக்கும் மற்ற நாங்க சொன்ன நடைமுறைகளே முறுக்கா அதிபட்டு சொன்னேன் நான். இந்த உள்ளுக்கு வாரதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி அந்த படிமானங்களையும் செய்து கொண்டு வாங்க. பாப்போம், தொடர்ந்து பயணிப்போம். என்ன டீச்சர்? நன்றியா? நன்றி சார். நன்றி. அடுத்தது மகாதோவா பாடசாலை உத்தியோகமா கடந்த நேற்றைய தினம் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அவை இப்படி பரிட்சாத்த காலத்துல இருந்து சிலதை அமல்படுத்தி பார்த்து இப்ப எல்லாம் நாங்கள் வித்தியாசமா தான் பாடத்துல உள்ளுக்கு எடுக்கிறோம். எடுத்த உடனே உள்ளுக்கு எடுக்க இயலாது. நடைமுறையை விளங்கப்படுத்தி அவ பரிச்சாத்தமா முயற்சி செய்து அந்த முயற்சி வெற்றி அளிச்சா அப்புறம்தான் திட்டத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப அவைக்கான பரிச்சாத்த காலம் முடிஞ்ச உத்தியோகமா போன வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. சிறப்பான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மாதவ பாடசாலை சார்பில் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? அதிபரோ டீச்சர் வணக்கம். சொல்லுங்க சார், என்ன சார் நடந்துச்சு? நேற்று உத்தியோகபூர்வமா சார் ஆரம்பிச்சிட்டோம் சார், வெற்றிகரமா. நல்ல சப்போர்ட் இருக்கு சார் எல்லா இடையும் சார். அனுமதி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி கொண்டேன் சார். கலாப்ப பிஹெச் நேத்து வந்தாங்க சார், அனுமதி எடுத்துக்கொண்டேன். அடுத்து நிரோசன் சாரை கூப்பிட்டு நல்ல ஒரு அந்த மீட்டிங் ஒன்று வச்சு நிறைய விடயங்களை தெரிஞ்சு கொண்டேன் சார். பேரண்ட்ஸ் சம்பந்தமான ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று சார் இந்த போயா தினத்தனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். அதையும் சிறப்பாக செய்து கொள்வேன் சார். சப்போர்ட் இருக்கு சார், நல்ல சப்போர்ட் ஒன்று கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் சார். சேரம் அடிக்கடி எனக்கு சொன்னீங்க தானே சார், சார்கிட்ட கேட்டுக்கொண்டேன். அப்ப நிரோசன் சார்கிட்டையும் கேட்டேன் சார். அப்ப எதிர்காலத்தில் நல்லா கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா சார், உண்மையில அதைத்தான் சொல்றேன் சார். இப்ப ஆரம்பிக்க கணக்க விஷயங்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகள், நடைமுறைப்படுத்தலாமா, ஸ்கூல்ல சமைக்கலாமா, பேரண்ட்ஸ் வருவாங்க, கணக்க சந்தேகங்கள் வரும். ஆனா நீங்க அதை மூவ் பண்ணி
சரியா பயணிக்க தொடங்கிட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் இதா போய்க்கணும். ஸ்கூல்ல படிப்பு மாதிரி சமையல ஒரு பக்கத்துல போகும். சமையலுக்காக நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. அந்த டைமுக்கு சாப்பாடு இருக்கும், பிள்ளை சாப்பிடும், நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களோட கடமையை நீங்க செய்யலாம். சமூகம் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யும். அப்ப 2 பேரும் சமாந்தரமா சரியான முறையில பயணிக்கலாம். ஆனா உண்மையில அது சரியான முறையில பயணிக்கணும்னு சொன்னா நீங்கள் சமூகத்தோட ஈடுபாடுகளை கூட்டணும். பெற்றோர் பிள்ளைகள் நீங்கள் அடிக்கடி பெற்றோரை சந்திச்சு இந்த தேவையை உணர்த்தணும், பிள்ளைங்க படிப்பை பற்றி கதைக்கணும். அப்ப பெற்றோரும் சமூகமும் இணைஞ்சு உங்களோட பயணிக்க நீங்கள் நிச்சயமாக வெற்றி அளிக்க முடியும். நீங்க தனித்துவமா செய்யலாம், பள்ளிக்கூடங்கள் தனியா செய்யலாம். இப்ப கண்டிப்பா சமூகமும் பெற்றோரும் தேவைங்க. அப்ப நீங்க அதே சரியா பயணிங்க சார். உங்களோட செயற்பாடு சிறப்பாக வாழ்த்துக்கள் சார். நான் தொடர்ந்து அந்த மெட்ரிக்ஸ் நன்றி சார். நன்றி. அடுத்தது ஏறாவூர் விபுலானந்தா. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2-4 கிழமை இருக்கணும். பொறுப்போர் ஆசிரியர் இருக்கிறா. டீச்சர் நீங்க சொல்லுங்க டீச்சர், இந்த திட்டம் இப்ப உங்க படத்துல இப்ப நடைமுறைப்படுத்தி இப்ப 4வது வாரம் போகுது. இப்ப எப்படி டீச்சர் இருக்குது? ஏறாவூர் விபுலானந்தா இந்த கண்டனானே ராபர்ட் விபுலானந்தா திருப்பி வாரம் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே வாரம். அடுத்தது வந்து பொன்னால வரதராஜ பெருமாள். பொன்னால வரதராஜ பெருமாள்ல அதிபர் இப்ப பாடசாலைக்கு போயிருக்கிறதால இப்ப உண்மையில ஒரு ஆசிரியர் குழு தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறீங்க. பொன்னால் சாரி இருக்கிறீங்க. சொல்லுங்க. ஏறாவூர் விபுலானந்தா வந்துட்டீங்க, கதைங்க டீச்சர். ஆமாண்ணா, எங்களுக்கு இப்ப நாங்க இந்த ஸ்டார்ட்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த அரிசி அதுகள் தான் வாங்குற செலவு இப்ப இருக்குது. மரக்கறிகள் அளவுக்கு கொண்டு வராங்க. இப்ப எங்களுக்கு அது எனக்கு முதல் இருந்த விட இப்ப ஈஸியா இருக்கு. டீச்சர்ஸ் இப்ப எங்களுக்கு என்னோட இன்னும் ஒரு 4-5 டீச்சர்ஸ் ஃபுல்லாவே சேர்ந்து நின்று செய்யறாங்க. இதுல பயணம் உணர்ந்து உண்மையா உங்களுக்கு மிகவும் நன்றி. என்ன இடர்பாடு இருக்கா டீச்சர்? ஏதாவது சிக்கல் இருக்கா, பிரச்சனைகள் ஏதாவது? ஸ்டார்ட்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் பழகிட்டு என்னோட இப்ப ஒரு சாரும் 2 டீச்சர்ஸ் நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் நாங்க வேலைகளை பகிர்ந்துதான் செய்யறோம். இப்ப நான் வெறும் கோஆர்டினேட் பண்ற அளவுல இப்ப மற்ற டீச்சர்ஸ் இந்த மாதத்துக்கு விட்டு இருக்கிறேன். மற்ற டீச்சர்ஸ் 2 பேர் இப்ப நான் சமப்படுதா இல்லையான்றதான் தான் பாக்குறேன். இப்ப மெட்ட வேலையில ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எங்களோட கணக்கறைக்கு பாக்கிக்கே விளங்குது. நீங்க 773 சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. ஒரு சாப்பாட்டுக்கான செலவு 11 ரூபாய் 96 இப்ப இப்பத்த கையிருப்பு 2620. போனமா கடந்த 2 வார கணக்கறைக்கோட பாக்கிக்கே விளங்குது. நிர்வாகத்துல பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நாங்க 5 நாள் கொடுத்து வந்த நாங்க பிறகு இப்ப திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையில என்னன்னா வல்லமையா பிள்ளைகள் வார குறைவு முதல். ஆனா இப்ப சாப்பாடு கொடுக்க தொடங்கினது வெள்ளிக்கிழமை வரவங்களுக்கு ஓரளவுக்கு முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதனால நாங்க வெள்ளிக்கிழமையை விட்டுட்டு திங்கட்கிழமை நாளை தான் திங்கட்கிழமை எல்லா பிள்ளைகளும் வார நாள் வீட்டுல இருந்து வாரன்னு சொல்லி திங்கட்கிழமை நாள்ல இப்ப சாப்பாடு கொடுக்கறத நிப்பாட்டி இருக்கிறோம். இப்ப வாரத்துல 4 நாட்கள் கொடுக்குறோம். இப்ப இதான் சொன்னாங்க, நிர்வாகம் நீங்களாம் உங்களோட நிலைமைகளை மாற்றி கொண்டிருக்கணும். ஆனா சரியான முறையில மாற்றி கொண்டிருக்கணும். பண்டைய நான் சொன்ன விஷயங்களை சரியா உள்வாங்கி இருக்கிறபடியால் நீங்க சரியா செய்றீங்க. நன்றி. தொடர்ந்து பயணிங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பொன்னாலை வரதராஜ பெருமாள் பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் குழு தான் திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில அதிபர் அந்த இடத்துல இடமாற்றம் பெற்று போனா பிறகு பிரதி அதிபர் 18 அதிபர் இல்லாட்டியும் ஒரு ஸ்கூல் டீமாவே செய்றீங்க, சிறப்பா செய்து கொண்டிருக்கிறீங்க. பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஸ்கூல்ல சார் வேற இருக்கீங்க சார், இருக்கிறீங்களா சார்? சார் இருக்கேன் சார். சார் எப்படி சார் உங்களோட பாடசாலை திட்டம் செய்ய இலகுவா இருக்குதா? மாற்றங்கள் சமூக ஈடுபாடுகள் இப்ப இடையில பெரிய தொய்வொன்று இருந்தது. ஆனா திருப்பி சில விஷயங்களை நீங்க கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, பார்க்க தெரியுது. எப்படி சார் போய் கொண்டிருக்கு? உண்மையிலே அந்த முரளி அண்ணா எங்கட பாடசாலைக்கு விஜயம் செய்து எங்கட பெற்றோரோட ஒரு சின்ன கலந்துரையாடல் செய்திருந்தவர். அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு எங்களுக்கு பெற்றோர் சார்பான ஒத்துழைப்பு மிக அதிகமாக கிடைக்குது. அதை விட சமூகத்தில் இருக்கிற கொடையாளர்களை இனங்கண்டு அவர்களுடைய அந்த விசேட தினங்களுக்கு எங்களுக்கு அன்பளிப்பு பொருட்களை ஐயமுட்டினூடாக வழங்கினோம். அதை விட நாங்கள் நேற்றைய தினம் ஒரு சமூக அமைப்போட தொடர்பு கொண்டு இந்த பாடசாலை தோட்டம் வைக்கிறது தொடர்பாக கதைச்சிருந்த நாங்கள். அதுக்கு உரிய மரக்கன்றுகள் கிட்டத்தட்ட எங்களை மாணவர்களுக்கு ஒவ்வொரு மரக்கரை கன்றுகள் படி ஒவ்வொரு மரக்கரை கன்றுகள் தந்திருக்கணும். அதை நாங்கள் இன்றைக்கு தான் அதை நட்டு அந்த பாடசாலை தோட்டம் செய்யறதுக்காக இருக்கிறோம்.
மற்றது இப்ப எங்களுடைய ஐயமுட்டுன் செயற்பாடு வந்து சிறப்பா போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு இது கணக்கறிக்கைன்னு சொன்ன ஒரு சார் அதை எடுத்து செய்கிறார், போட்டோ எடுக்கிறது ஒரு சார் செய்கிறார். மற்றது சமையலுக்கு வந்து ஒரு டீச்சர், ஆங்கில பாட ஆசிரியர் வந்து தானே சுயமா வந்து முன்னின்று அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற இடர்பாடு இல்லாம போய்கொண்டிருக்கிற ஐயமுட்டுன் திட்டம். இதோட பாடசாலை விட்டதன் பிறகு வந்து இணைபாட விதான செயற்பாடுகளும் கற்றல், அதாவது ஓயல் மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கு. இல்ல உண்மையில இந்த செயற்பாடுல சிறப்பான பாராட்டுகள். ஏன்னா உங்களோட திட்டம் ஒரு 2-3 மாதத்துக்கு மேல் மிகவும் தொய்வு நிலையில இருந்தது. திட்டத்தை நாங்க முழுமையா மீளாக செய்ய உட்படுத்தினாங்க. நீங்க சரியான முறையில முரளியன் என்ற விஜயத்துக்கு பிறகும் நாங்க சொன்ன நிர்வாக நடைமுறைகளையும் நீங்க சரியா உள்வாங்கி ஒரு அர்ப்பணிப்போட செய்றீங்கன்னா தெரியுதுன்னா கணக்கறைக்க பார்க்க தெரியுது. 370 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 10 ரூபா 31%. இப்ப உங்களோட கையிருப்பு வந்து 8715 ரூபா. அப்ப எல்லா வழியில நீங்க நிர்வாகியில மிக சிறப்பா இருக்குது. பாராட்டுகள். தொடர்ந்து அப்படியே செய்யுங்க. இந்த மரக்கண்ட பற்றி சொல்றீங்க சார். இப்ப அங்க உங்களோட பகுதியில தண்ணி பிரச்சனை பெரிய ஒரு சிக்கல்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில வந்து தண்ணி தான் பெரிய சிக்கல். இந்த மரக்கண்ட சில நேரத்துல 2 மாதிரி செய்யலாம் சார். இந்த பையல்ல போட்டு செய்யற முறைய பாவீங்க சார். உரபேக்கல்ல மண் போட்டு இந்த பாடசாலை இனலான சூழல்ல வச்சு அவ கையில் தண்ணிகள் பிள்ளைய தண்ணியை கொண்டு அதை ஊத்தி வளர்க்குற மாதிரி கொண்டு வரலாம். இல்ல பிள்ளைக்கு அதை வீட்டை கொடுத்து அந்த பிள்ளைன்ற ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி பிள்ளைய ஊக்குவிக்கலாம். இந்த மரக்கண்டை நீங்க வீட்டுல நட்டு அந்த மரக்கறியை கொண்டு வாங்க. இப்ப 2 கத்திரிக்காய் விடுங்க, ஒன்றை வீட்டை விடுங்க, ஒன்றை எஞ்சா கொண்டு வாங்க. 2த்தையும் அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தி பாருங்க. இப்ப நீங்க வீட்டை கொடுத்து விட்டா கண்டிப்பா பிள்ளை கொண்டு போனா பெற்றோரும் அதை பராமரிப்பீங்க. அது வீட்டுக்கு அருகிலேயோ அந்த வீட்டு தண்ணியை வச்சு அதை ஊத்தி வளர்த்து அந்த பிள்ளை கொண்டு காட்டும். அப்ப அதுவும் செய்து முயற்சி பார்க்கலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க சார். ஓகே, நன்றி நன்றி. வேற இதுல சார் உங்களோட பிரின்சிபல் நீங்கள் இப்ப வந்துட்டாரா இல்ல நீங்களா ரன் பண்றீங்களா சார்? இப்போ இன்னும் பிரின்சிபல் கால் பண்ணிருக்கணும், இன்னும் போட இல்ல. ஆக்டிங்கா நான் தான் இருக்கேன். நீங்களே பிரின்சிபலா வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம் உங்களுக்கு. வாங்க. ஓகே, அடுத்தது சின்னவத்தை அம்பாறை நிலையில் இருக்கிற கிராமம் சின்னவத்தை பாடசாலை சார் இருக்கிறீங்களா? சார், அனைவருக்கும் வணக்கம். சார் இப்ப சொல்லுங்க சார், உங்களோட இப்ப என்ன சார் மாற்றம் இருக்குது, என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு சார்? இட பாடசாலையில இப்ப ஆசிரியர்களோட பங்களிப்பு அதிகரிச்சு அவங்கள நின்று பெற்றோர்களையும் கொண்டு வச்சு சமையல் செய்து மாணவர்களுக்கு பரிமாறுற அந்த சந்தர்ப்பம் சூழல் கூடிருக்கு. அவங்களோட அர்ப்பணிப்பும் இப்ப கூடிருக்கு. அதே வேளையில மாணவர்களோட சுய கற்றல், அதாவது சாப்பிட்ட உடனே நின்று பாடசாலையில கற்கிற அந்த இதை வந்து 6ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு வரையான மாணவர்கள் நம்ம ஏற்கனவே நாங்க 10 தரம் 10 11 வகுப்புக்கும் மாலை நேர வகுப்புகள் செய்து வரோம். இந்த ஐயமுட்டுன் செயற்பாட்டுக்கு பிறகு அந்த தரமாறுல இருந்து வர மாணவ மாணவிகள் நம்ம சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சுயகற்றல் ஈடுபடணும்ன்ற எண்ணம் அந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் பெற்றோர்கள பங்களிப்பு படிப்படி அதிகரித்து கொண்டு வர்றது. அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் இந்த ஐயமுட்டுன் செயற்பாடு முன்னெடுத்து செல்லப்படுகின்றது என்ற உணர்வு பெற்றோர்களுக்கும் விழிப்புட தெளிவடைஞ்சிருக்கிறாங்க. அதனால இது எதிர்காலத்திலே இன்னும் சிறந்து போகும். எதிர்காலத்தில் நாட்கள் எண்ணிக்கையும் கூட்டுவதற்கு யோசிச்சு கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வுக்கும் ஆசிரியர் நாள் இணைஞ்சிருக்காரு அன்னைக்கு சந்திரன் பொறுப்பான ஆசிரியர் சார் இருக்கிறீங்களா சார்? அந்த திட்டத்தை பொறுப்பா இருக்கிற சார் சந்திரன் இருக்கிறாரு பக்கத்துல. சார் முதல்ல உங்களுக்கு நன்றிகள் சார். இந்த திட்டத்தின் ஒரு இணைப்பாளரா நீங்கள் அதிபருக்கு பக்கவலமா நின்று திட்டத்தை உண்மையில ஒரு கடினமான பகுதி, கடினமான சூழ்நிலை, திட்டம் ஆரம்பிக்க அதிபருக்கே நிறைய சந்தேகங்கள் இருந்தது செய்யலாமான்னு சொல்லி. ஆனா ஒரு நம்பிக்கையை கொடுத்து திட்டத்தை சரியா முன்னெடுக்கிறீங்க. கணக்கறைக்க பார்க்க தெரியுது சின்ன பள்ளிக்கூடம் தான். நீங்க 203 சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. ஒரு சாப்பாட்டுக்கான செலவு 7 ரூபா 5 சதம் தான் ஏற்பட்டிருக்கு. உங்களோட கையிருப்பு இப்போ 13,874 ரூபாய் கையிருப்பும் வச்சிருக்கிறீங்க. ஆனா உணவு வளங்கள் சரியான முறையில செய்யறீங்க சார். சரியான நிர்வாகத்துல போறீங்க, பாராட்டுகள். மற்ற ஏற்கனவே அதிபர் நீங்க கதைச்ச மாதிரி உங்களுக்கு சில கற்றல் இதெல்லாம் நாங்க தர யோசிக்கிறோம் சார். உத்தரவாதம் தெரியல, சந்தர்ப்பம் வரைக்கும் அதுக்கான ஒழுங்குகளை செய்வோம். பென்ட்ரைவ் தாரதை பற்றி நாங்க கதைக்கிறோம் சார். உங்களுக்கு வேற சில விடயம் சம்பந்தமாக முரளி என்ன கதைச்சு கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பம் சூழ்நிலை வரைக்கும் அதுக்கான அறிவிக்கிறோம் சார். சொல்லுங்க சார், திட்டம் எப்படி சார் நீங்கள் எதிர்நோக்கு? என்ன சிக்கல், என்ன சந்தோஷம், என்ன பிரச்சனை சார்? எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லா போய் கொண்டிருக்கு சார்.
தடையண்டு வரக்கூடிய மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. எங்களோட அதிபர் உற்சாகமான முயற்சியால நாங்களும் அது ஆசிரியர் குழாமும் நல்ல முறையில செயற்படுறபடியா வெற்றிகரமா போய்கொண்டிருக்கு. உண்மையில சார் இப்ப நீங்களும் இந்த மீட்டிங்களுக்கு வந்தா தான் சார் இந்த மற்ற பள்ளிக்கூடங்கள் கதைக்கிற விஷயங்களையும் உள்வாங்கி நீங்கள் திட்டத்தை நீங்களும் இன்னும் படிவா செய்யலாம். அதிபர் மட்டும் வந்து மீட்டிங் செய்ய திருப்பி விளங்கப்படுத்தணும். இயலுமானவரை சார் நீங்கள் அந்த கோஆர்டினேட்டர் இருக்கிறாக்களும் மீட்டிங் வாங்க அதிபரோடு. அப்ப உங்களுக்கும் கூட விஷயங்கள் விளங்கி கொள்ளும். இதுல வந்து நாங்க நிர்வாகம் கட்டுப்பாடு, அதுல எந்த விதமான தளர்வும் யாருக்காகவும் எங்கேயும் செய்ய மாட்டோம். ஆனால் எந்த விதமான பிரச்சனை வெளிப்படையா கதைப்போம். இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன செய்ய வேண்டாம், நிச்சயம் நான் செய்வோம். நீங்க எந்த இடத்துல ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். எங்களோட எனி டைம் நீங்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொன்னா உங்களால முடிஞ்ச ஒத்துழைப்புகளையும் ஆலோசனையும் சொல்லுவாங்க உங்களுக்கு சார். சரியானே? படிவா செய்யுங்க. நன்றி சார். நன்றி. ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா இந்த ஐயமட்டும் ஊடாக வெற்றியை பெற்ற அந்த வேலாயுதம் சார் அவரோட இணைந்த அந்த குழுவினருக்கும் ஐயமட்டும் நிர்வாகத்துக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடசாலை சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நீங்களும் இப்படி வாழ்த்துக்களை எடுப்பீங்க சார், பயப்பட வேண்டாம் சார். இல்ல உங்களுக்கு இப்படியான விருதுகள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் 10 வாரம் இருப்போம் சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்த கணக்கறிக்கை தீலவட்ட ஜிடிஎம்எஸ் 1205 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹13.98. தற்பொழுதைய கையிருப்பு ₹30. கணக்கறிக்கை சரியானதை உறுதிப்படுத்துங்க. தீலவட்ட அதிபர கண்ணன் சார் இருக்கிறீங்களா சார்? அதிபர் இருக்கிறீங்களா இதுல? தீலவட்டை பாடசாலை அதிபர் சார் இருக்கா? கதைங்க சார். அப்ப தயாபரன் சார் கதைங்க சார். தயா சார் சார் நின்று ஒரு வீடியோ ஓன் பண்ணவர் கதைங்க. தயா சார் கதைங்க சார். சார் கணக்கறிக்கை சரியா ₹30 பலன் -30 சார். ரைட். அப்ப மைனஸ் வரையில தான் சரி. சரியா 30 சார்? தசம்பரை இல்லையாங்க அத? இல்ல வர இல்லை சார். ₹16,850 மொத்த செலவு. ₹16,820 மொத்தமா இருந்த காசு இந்த 2 வாரத்திலையும் மைனஸ்ல. அப்ப சரி 30 -30. ஓகே சார். இப்ப இந்த திட்டத்துல வந்து நீங்க வடிவான சாப்பாடு கொடுக்குறீங்க, ஸ்மூத்தா போகுது. இதுல வேற இடர்பாடு வேற மாற்றங்களை செய்யணும்னு யோசிக்கிறீங்களா சார் உங்களோட மட்டத்துல? இல்ல சார், அப்படி ஒன்றும் யோசிக்கல. முதல்ல 2 விடயங்களை கழிச்சு கொண்டு வரலாமா சார்? சொல்லுங்க. முதல்ல எங்களுடைய வேலாயுதம் சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சார். அதோட இணைந்ததாக டிஜிட்டல் எஜுகேஷன் திட்டத்துக்காக வேண்டி எங்களோட பாடசாலைக்கு ஸ்மார்ட் போர்ட்டை ஒன்று வழங்கின சென்டெக்ஸ் ஹோம்ஸ் நிறுவனத்தின் அதிபர் யாதவன் சார் அவர்களுக்கும், அதை பெற்றுத்தந்த ஐயமட்டன் தலைவர் முரளி சார் அவர்களுக்கும், ரூபன் சார் அவர்களுக்கும் இங்கே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் சார். எங்களுடைய பாடசாலையில ஆரம்ப பிரிவுக்கு ஒவ்வொரு வகுப்பையும் தயார்படுத்துவதற்காக வேண்டி 2 பேரண்ட்ஸ் வருவாங்க சார். அவங்க பாடசாலை ஆரம்பிக்கும் வரைக்கும் நிற்பாங்க. அந்த 2 படி 10 பேரண்ட்ஸ் ஒரு நாள் வருவாங்க. அவங்களோட நான் இந்த ஐயமட்டன் தொடர்பான முதல் நாளே அவங்களோட காய்ச்சி கொண்டு அதை ஷார்ட்டா போட்டு வைக்கிறோம். இந்த வகுப்புக்கு 1000 சொல்லி அவங்களோட காய்ச்சி கொண்டு இதுக்கான எங்களுடைய ஐயமட்டனுக்குரிய அனுசரணைகளை அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்றோம் சார். நான் அதிபர் இணைஞ்சிருக்கிறார் சார் வீடியோல. செமினார் ஒன்று நடக்குது சார். எங்களோட புது டிஜிட்டல் போர்ட்ல செமினார் நடக்குது. அது சம்பந்தமா கதைக்கு ஆயத்தப்படுறேன். சொல்லுங்க சார் அதிபர். இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற எங்களோட முரளி அண்ணன், ரூவண்ணன் மற்றும் அந்த விருதை பெற்றிருக்கிற வேலாய சார், இணைய அதிபர்களுக்கும் காலை வணக்கம். உண்மையிலே இந்த ஐயமுட்டும் செயற்பாட்டினூடாக பயனடைந்த பாடசாலைகளில் பெருமைக்குரிய பாடசாலையாக எங்களோட தீலிவட்டை பாடசாலை திகழ்கின்றது. இது நீண்ட கால பயணமாக இது பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இதை தன் உயிரையும் துச்சமாக துணிந்து செய்து கொண்டிருக்கிற எங்களோட முரளி அண்ணன், அவரை பாராட்டணும். அதே போல எங்களை ரூவண்ணன் ஒருங்கிணைப்பாளர், அவரை நாங்கள் இந்த இடத்திலே மனதார பாராட்டுகிறோம். இந்த ஐயமுட்டு செயற்பாடு எங்களை பாடசாலையிலே தொடர்ச்சியாக முரளிசர் அப்படிய காலத்திலிருந்து தற்போது நான் புரிஞ்சு கொள்ளாது இருக்கிறேன். இதுவும் தொடர்ச்சியாக இடையிலே ஒரு தடங்கள் வந்து அப்ப நான் ரூவண்ணன் எங்களுக்கு ஐடியா சொன்னார். அதுல இருந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2 கிழமை தடங்கள் ஒன்று வந்தது. அப்புறம் ரூவண்ணன் ஐடியா கேட்டோம். அவர் அந்த ஐடியா படி தொடர்ச்சியாக இப்பொழுது எங்களுடைய தயானந்த சேர்ந்த இணைப்பாளராக இருக்கிற இந்த உணவு திட்டத்துக்கு அதன் மூலம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த மகாஜனா செயற்பாட்டுக்கு எங்களோட தம்பி குவன் அவர்கள் இணைப்பாளர்கள், அது கொஞ்சம் எங்களோட பாடசாலையில சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டது. இன்று இந்த
போர்டிலே பாடங்கள் இடம்பெற இருக்கின்றது. ஆங்கில பாடம் அந்த போர்ட்டை தான் பார்த்து கொண்டிருக்கேன். ஓகே, நன்றி சார். உண்மையில உங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில நாங்க அடிக்கடி சொல்ற பாடசாலை ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. 3 பக்கம் காடு, ஒரு பக்கம் பாவி, தர தொடர்பு இல்லாத பள்ளிக்கூடம், மழை காலங்கள்ல போக்குவரத்து பிரச்சனை, யானை பிரச்சனை. உண்மையில இவ்வளவு நெருக்கடிக்குள்ளேயும் நன்றி சார், இவ்வளவு நெருக்கடிக்குள்ளேயும் நீங்கள் ஒரு அதிபரா சொல்லுங்க முரளினா. இவ்வளவு நெருக்கடி கூட நீங்க அர்ப்பணிப்பா இப்படி நின்று இன்றைக்கு சனிக்கிழமை காலமே பாடசாலை நின்று சேவை செய்கிறது உண்மையில ஒரு முன்மாதிரியான அதிபருக்கான செயற்பாடு சார். உங்களோட செயற்பாட்டை நாங்க அப்போ மதிக்கிறோம் சார். நீங்க உண்மையில அர்ப்பணிப்பா செயற்பாடுதான் இந்த கிராமத்துல இருந்து பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் போக தொடங்கிட்டாங்க. இந்த 2வது மாணவியும் போறா. உண்மையில விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை, கலைத்துறைன்னு சொல்லி பாடசாலை கிராமத்தில இருந்து பட்டதாரி உருவாகிற அளவுக்கு இந்த கிராமம் வளர்ந்து கொண்டு வருதுன்னு சொன்னா அடிப்படை காரணம் அதிபர், ஒரு ஆளுமைமிக்க அதிபர், தற்துணிவான அதிபர். உங்களோட ஒரு ஆளுமைமிக்க தற்துணிவான ஒரு சமூக நோக்கின செயற்பாடுதான் இந்த கிராமம் தீலவட்டின கிராமமே தெரியாம இருந்தளவுல அந்த தீலவட்டின பேர் சொல்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்குது. அப்ப அதுக்கு உங்களோட அர்ப்பணிப்பான சேவையை நாங்கள் உண்மையில ஐயா மட்டும் மதிக்கிறோம், கௌரவிக்கிறோம் சார். உங்களோட இணைந்து நாங்கள் பயணிக்கிறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம் சார். நன்றி சார் உங்களோட கருத்துக்களுக்கு. நன்றி சார். நன்றி சார். அடுத்தது பல்லேகல வாணி தமிழ் வித்தியாலயம் 528 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 12%. தற்பொழுது கையிருப்பு 23,854. கணக்கறைக்க சரியா உங்களோட பல்லேகல வாணி? இல்ல சார், அதுல என்ன மைனஸ்ல தான் சார் இருக்குது. இல்ல கணக்கறிக்க ரிப்போர்ட்ல வந்திருக்கு மேடம் 23,854. நாங்க ரெண்ட காசோட கூட வட்டி வந்து ஜோதிச்சேன், வட்டிக்கு வந்திருக்கோம்னு சொல்லி. அது பிள்ளை அதான் தெரியுது, பிள்ளை பிள்ளை விட்டுட்டீங்க பாப்பேன், கிராஸ் செக் பண்றேன். அவரேஜும் மாணவர் தொகையும் சரிதானே சார்? எங்க இந்த ரைஸ் குக்கர் கழிச்ச காசு நாங்க அதுல போட்டுல சார். அதைத்தான் கேட்டுறேன். அந்த ரைஸ் குக்கர் பிரச்சனை இல்ல காட்டுப்படையில அதைத்தான் கேட்கணும். அதை கழிச்சு விடுவோம் சார். நாங்க அப்ரூவ் பண்ணி சார் நாங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல போடல சார். அதான் பிரச்சனை, அதான் கேட்டேன். தெரிஞ்ச கூகுள் ஃபார்ம்ல நீங்க போடணும், இந்த செலவு அது ஒரு செலவுன்னு சொல்லி போடணும். 2வது நீங்கள் தான கூகுள் நான் இன்றைக்கு செக் பண்ண டைம் கிடைக்கல. உங்களோட மேனுவல் ஃபார்மும் கூகுள் ஃபார்மும் சரியான அமௌண்ட்ல வேற வேணும். இப்போ ஒன்றுல பிழைச்சாலே எங்களுக்கு இப்போ ஆடிட்டிங் பார்க்க எங்களுக்கு கூட கழிவு படிக்கிறோம். இப்போ மேனுவல் ஃபார்முக்கும் கூகுள் ஃபார்ம்ல வித்தியாசம் வந்தால் அங்க கணக்க விஷயங்கள் பின்னுக்கு போய் பார்த்து கொண்டிருப்போம். அப்படி செய்யாமல் சரியான செலவு மாறிடும் தான் சார். நாங்க அந்த இது வந்து ஒரு ஒன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான் இது உங்களுக்கு. நீங்கள் கொஞ்ச காலம் சிறப்பாக செயற்பட்ட நீங்கள் 0 மட்டங்கள்லாம் சிறப்பாக செயற்பட்டதுக்கான ஒரு அவார்டை தான் நாங்க அந்த ரைஸ் குக்கர் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க வாங்க சொல்லி. அப்ப அந்த செலவை மொத்தமா கிடைச்சு விடும். உண்மையில ரூபன் அதுல நீங்க சொல்லணும், இதுல என்னண்டா மேடம், உண்மையில நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 0ல இருந்த நீங்கள். அப்ப உங்களுக்கு நாங்கள் இதே ஒரு உங்களுடைய ஒரு நீங்கள் அந்த செயல்பாடை மிக வினைத்திறனாக செய்ததுக்காக அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு அவசியமான நான் நேரடியா பார்த்தபடியா. இப்ப நான் பார்த்தது இப்ப நீங்க கேட்டீங்க, அவ அம்மா அப்பா அந்த சமைக்கிற அவ வெள்ளனை வந்துட்டு போகணும், இப்போ ஓடி ஓடி வரணும். அப்ப ரைஸை சூடா வைக்கிறான் என்ற அந்த ஒரு எண்ணக்கருவை நான் ஏற்றுக்கொண்டபடியா உங்களுக்கு இதே ஒரு உங்களுக்குரிய ஒரு விருதாத்தான் தந்திருக்கிறோம். ஒரு விருதுல உங்களுக்கு ஒரு பிரைஸா தான் தந்திருக்கிறோம். ஏனென்றா உங்களுடைய வகுமதி என்று சொல்லலாம். நன்றி சார். வேற சிக்கல் இருக்கா டீச்சர் இந்த திட்டத்துல ஏதாவது இடர்பாடுகள்? இல்ல சார், இப்ப எங்களுக்கு இந்த சரஸ்வதி பூஜைனால தான் எங்களுக்கு கொஞ்சம் அரிசி கிடைக்காம இருந்துச்சு சார். அடுத்த வாரத்துல இருந்து நாங்க செலவை குறைச்சிருவோம் சார். இல்ல பரவாயில்ல, நீங்க முடிஞ்சாலும் சிறப்பா செய்யறீங்க, அதுல பிரச்சனை இருந்துச்சு. நீங்க தொடர்ந்து முன்னாடி சொன்ன மாதிரி கனகாலம் பூஜ்ஜியத்துல வச்சிருந்தபடியா தான் இந்த நாங்க செய்யலாம் வேணுமென்றது எங்களை விருப்பம் உங்களை வந்தது. அவ்வளவு பிரச்சனை இல்லை. இந்த முடிச்சலவே கழிச்சு விடுங்க ரைஸ் குக்கர். சரி சார், நன்றி. அடுத்தது குட்டியவளம் GTMS இந்த பாடசாலையின் அதிபர் கடந்த வாரம் பதவி பெற்ற பிறகு ஒரு பிரதி அதிபர் 18 அதிபரோட செயல்பட்டு ஆனா இணைப்பாளரா டீச்சர் இருக்கிறீங்க. சாரோ டீச்சர் சொல்லுங்க, அந்த திட்டம் இப்ப இந்த பாடசாலையில எப்படி இருக்குது? உங்களோட கிரீன் ஹவுஸ் செயற்பாடுகள் எப்படி போய் கொண்டிருக்குது? குட்டியவளம் GTMS. ஓகே, திருப்பி போன் பண்ணினா உங்களுக்கு போன் மியூட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. ஓகே, அடுத்த பசறை கலைமகள் 330 மாணவர்கள்
12.57% அவரேஜ் செலவு. ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 12.57%. தற்பொழுது கையிருப்பு 4,240 ரூபா. நிரோசன் சார், நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றோம் சார். அப்ப அடிக்கடி நீங்க இந்த உங்களோட வலயத்துக்கு கீழே 3 பாடசாலைகள்ல உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க அவைக்கான ஆலோசனைகளையும் நேரடியாக போய் சில பாடசாலையில பெற்றோர் சந்திச்சிருக்கிறீங்க. அதுக்கு உங்களோட பாராட்டுகளும் நன்றிகளும். ஒரு ஐயமுடன் பிரதிநிதியாக நீங்க சென்று அந்த கருத்துக்களை பதிஞ்சதுக்கு உண்மையில நன்றி சார். சார், இந்த 3 பாடசாலை, அது 4 பாடசாலை உங்களோட வலயத்துல மறுசீமையில போய் இயங்கி கொண்டிருக்குது. அப்ப திட்டத்தை பற்றி மொத்தமா சொல்லுங்க சார். முரளி சார், ரூபன் சார், 2 பேருக்கும் காலை வணக்கம் சார். வணக்கம். அதே போன்று சார், முதலாவது சார் நண்பன் வேலாயுதம் அவருக்கு வாழ்த்துக்கள் சார். உண்மையில மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில சார் அந்த காலநிலையோட சேர்த்து பிரச்சனை உள்ள சில பாடசாலை அது எனக்கு தெரிஞ்ச அளவுல. வேலா சார் என்ன நெருங்கிய நண்பர் சார். தொடர்ந்து அவரோட நான் பயணிச்சிருக்கிறேன். உண்மையில வாழ்த்துக்கள் சார். குரு பிரதிபா சார் மிகவும் சிக்கலான ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும் சார் நடைமுறையில எந்த அளவு சாத்தியப்படும் அல்லது எங்களுக்கு தெரியும் அது தமிழ் மொழி மூல அதிபர்களுக்கு சார் வலயங்கள்ல மேற்பார்வை அல்லது திட்டம் தொடர்பாக அவங்க மேற்பார்வை செய்யற நேரம் எவ்வாறான சிக்கல்கள் நன்கு அறிவேன் சார். 2014-15 எனக்கும் 2 முறை கிடைச்சது. அப்ப அந்த எங்களுடைய ஆட்களுக்கு அது எவ்வாறு அவங்க மேற்பார்வை செய்வார் என்பது சில விடயங்கள் இருக்கு சார். பெரும்பான்மையோட ஒப்புற நேரம். எனவே அவ்வளவு சவால்களையும் தாண்டி எங்களுடைய நண்பன் வேலாயுதம் அதிபர்கள் வருவார். உண்மையில மனமு வந்த பாராட்டுகள் சார். அதே போன்ற ஐயமுற்றுன் அமைப்புக்கும் சார், உங்களுக்கும் சார், உங்களுடைய செயற்திட்டத்தின் ஊடாகத்தான் சார் இந்த விருது கிடைக்கப்பட்டிருக்குது. எனவே சார் இலங்கைக்கு சார் கிடைச்ச நினைக்கிறேன் முதலாவது சார் ஒரு முன்மாதிரி கல்வி அமைச்சு இதை அணுகி சார் இதை ஆராய்ந்து இதனூடாக அவங்க இலங்கையில திட்டம் தொடர்பாக ஒரு மீளாய்வு செய்வாங்களான்னு சார் நினைக்கிறேன் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல இலங்கையில சார் இந்த திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இலங்கை அரசு இலங்கை பூராவது நடைமுறைப்படுத்துமாக இருந்தால் பெரிய ஒரு பாரிய ஒரு பொருளாதாரத்தை இலங்கை அரசாங்கம் மீதப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சார். அதுக்கு ஒரு நல்ல ஒரு களமாக நான் எதிர்பார்க்கிறேன். வேலாயுதம் சார் அங்கு சென்று அந்த பரிசு பெற்றது சார் உண்மையில் மிகவும் மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பாக சார் எங்களுடைய வேலை திட்டம் எங்களுடைய பாடசாலை நடந்து கொண்டிருக்கு சார். அதே போன்று பட்டாவத்தை தமிழ் மகா வித்தியாலயமா இருக்கலாம் சார், மருள்சிமை தமிழ் மகா வித்தியாலயமா இருக்கலாம், இப்போது அண்மையில் ஆரம்பித்த எங்களுடைய மாதோவை கீழ் தமிழ் வித்தியாலயமாக இருக்கலாம், விக்னேஸ்வரா தமிழ் வித்தியாலயமா இருக்கலாம். அவர்களுடைய செயற்பாடுகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு போகிறார்கள். எனவே சார் நான் நினைக்கிறேன் நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை சார். அவர்களுடைய செயற்பாடு நாங்கள் எவ்வாறு நினைக்கின்றோமோ அவ்வாறே மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு செல்கிறார்கள். மிகவும் திட்டம் சார் மிகவும் சிறப்பாக எங்களுடைய வலயத்தில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே சார் உண்மையில உங்களுடைய அந்த திட்டம் எங்களுடைய வலயத்துக்கு கிடைத்த சார் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நிச்சயமாக சார் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த பாடசாலைகள் இங்கே காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சார் கருதுகிறேன் சார். நேரத்தை கருத்தில் கொண்டு முடிக்கின்றேன் சார். நன்றி. நன்றி சார். உண்மையில நாங்கள் இப்ப ஹொப்டன் பிரதேசத்துல கிட்டத்தட்ட ஐயமுற்றின் செயல்பாடுகள் ஓரளவு இப்ப உங்கண்ட பிரதேசத்துல ஓரளவு எல்லா பாடசாலைகளுக்கும் தெரியக்கூடும். ஏனென்றால் முக்கியமான பாடசாலை உங்களுடைய நீங்களும் அதை எங்களுக்கு வடிவா மற்ற அதிபர்களுக்கு அதை வடிவா விளங்கப்படுத்துறதால எங்களால் அது வெற்றிகரமா செய்யக்கூடிய இருக்குது. பார்ப்பேன், நாங்கள் தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து இந்த ஐயமுற்றின் செயல்பாடு எனக்காகவோ ரூபனுக்காகவோ உங்களுக்காக வேண்டி இல்லை. உண்மையில வசதிகள் வாய்ப்புகளற்ற இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமையை கொண்டு வர்றதுக்கான ஒரு பொறிமுறை இது. அதே நேரத்துல அது எங்களுக்கு தெரியாத பாடசாலைகள்ல நடக்கணும். இப்ப அதுல இப்ப கிளிநொச்சியில அந்த அதிபர் சொன்ன மாதிரி, கண்ணபுரன் சார் சொன்ன மாதிரி, அவர் எங்களுடைய செயல்பாடு அறிந்து முதலே தொடங்கி இருக்கிறார். அப்ப உண்மையில எங்களுடைய நோக்கம் அதுதான். நாங்கள்லாம் செய்யணும் இல்லை, சகல மக்களும் இலங்கையில் இருக்கிற சகல பாடசாலைகளும் இந்த செயல்பாடை தங்களுடைய சமூகத்தினூடாக மிகவும் சிறப்பாக செய்யலாம். அது கட்டாயம் நானோ ரூபனோ இருந்துதான் செய்விக்கணும் இல்லை என்றதான் எங்களுடைய நோக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம், நாங்கள் வெற்றிகளை சாதிப்போம். அது வெற்றி மட்டும் இல்லை, சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நம்புறோம். நன்றி சார். நன்றி. தொடர்ந்து நன்றி ரோசன் சார். நன்றி சார் எல்லாருக்கும். அடுத்தது மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 885 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபா 71%. தற்பொழுதைய கையிருப்பு 4955 ரூபா. வாணி வித்தியாலயம் புதுக்குடியிருப்பு
பாராட்டுக்கள். கணக்கறைக்க மிகவும் துல்லியமாகவும் சரியாகவும் இருக்குது. சில ஆசிரியர் அது பெற்ற அர்ப்பணிப்பான சேவை முக்கியம். சார் இருக்கிறீங்களா சார்? வாணி வித்தியாலயம் சார்பில் வணக்கம் சார். நன்றி சார். இணைஞ்சாக்கு நன்றி சார். கணக்கறைக்க மிக சிறப்பு, செலவு கட்டுப்பாடும் நல்ல சிறப்பா இருக்கு சார். சொல்லுங்க சார், திட்டம் எப்படி போய் கொண்டிருக்கு? வர ஸ்மார்ட் போர்ட் நேரம் கூட்டுப்பட்டதாகும் என்ன சார்? ஆம் சார். சொல்லுங்க. முதல்ல சார் நான் நன்றியை தெரிவிக்கணும். ஐஎம்எட்டும் நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளில் ஒன்றாக கல்வியினுடைய வளர்ச்சியில உணவை வழங்குவதோடு கல்வியில ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இந்த ஸ்மார்ட் போர்ட் வகுப்பறைகளை உருவாக்குகின்ற செயற்பாட்டிலே இந்த வருடத்தில் எங்களுக்கு நேற்று அந்த ஸ்மார்ட் போர்ட் ஒன்று எங்களுக்காக பொருத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த ஐஎம்எட்டும் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் முரளி சார் அவர்களுக்கும், அடுத்தது அதனுடைய செயற்பாட்டாளர் முரளீஸ்வர் அவர்களுக்கும், அதோடு இணைந்து செயற்பட்ட அந்த தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் பாடசாலை நிர்வாகம் சார்பாக முதல்ல அதிபர் என்ற அடிப்படையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். எங்களுடைய பாடசாலையில் இந்த ஐஎம்எட்டும் ஊடான செயற்பாடுகள் இப்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாது சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஸ்மார்ட் போர்டினுடைய பயன்பாடு தொடர்பாக நேற்று ஆசிரியர்கள் பொறுப்பளிக்கப்பட்டு வகுப்பறைகளுக்கான டைம் டேபிள்களும் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது சார். அதுல நேற்று நடந்த ஒரு நல்ல விடயம், உங்களுடைய அந்த செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக சகல ஆசிரியர்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது சார். அவர் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தராக இருக்கிற ரவிசங்கர் அவர்கள் மிகவும் அமைதியாக டீச்சர்ஸுக்கு மிக மிக அமைதியாக இருந்து அதை வடிவாக மெதுவாக அவதிப்படாது வடிவாக ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்தார் சார். அது சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த போர்ட்ல டீச்சர்ஸை கொண்டு வந்து அவங்களே அந்த ப்ராக்டிக்கலா செயற்படுத்துவதற்கு, அவர்களே கையாள்வதற்காக அவர்களே விட்டு வழிப்படுத்தியிருந்தார் சார். உண்மையில் அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. சகல ஆசிரியர்களும் அதுல இணைந்து அந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டார்கள் சார். இப்போது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுல 2 விடயம் இருக்கிறது. ஆன்லைன் ஊடாக செய்வதனூடாகவும் கற்றலை செயற்பட, ஆஃப்லைன் ஊடாகவும் செய்யலாம். சகல அலகுகளுக்கும் அதுல அந்த விடயங்கள், கற்பித்தலுக்கான விடயங்கள் போடப்பட்டிருக்கிறது சார். நான் நினைக்கிறேன் ஆசிரியர் இல்லாவிட்டாலும் ஒருவருடைய மேற்பார்வைகளை மிகச் சிறப்பாக பாடசாலையை கொண்டு கற்பித்த செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கான ஒரு செயற்பாடாக நான் இதை பார்க்கிறேன் சார். உண்மையில் இந்த செயற்பாடு சிறப்பாக இந்த ஸ்மார்ட் போர்டினுடைய பயன்பாடு இருக்கும். அதற்கு என்னுடைய மேற்பார்வை தொடர்ச்சியா இருக்கும் சார். அதே போன்று இந்த உணவு வழங்குறதிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் கொண்டிருக்கு சார். இது தொடர்ச்சியாக நடைபெறும் சார். ஆகவே இந்த ஸ்மார்ட் போர்ட் ஒழுங்கு செய்து இதை எங்களுக்கு பொருத்தி தந்த உங்கள் ஐஎம்எட்டினுடைய சகலருக்கும், குறிப்பாக முரளீஸ்வர் அவர்களுக்கும் ரூபன் சார் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார். உண்மையில நான் உங்களுக்கு சொன்னாங்களே, ஆரம்பத்திலிருந்து ரூபன் அடிக்கடி சொல்லிக் கொள்வார், எங்களுடைய ஐஎம்எட்டின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நீங்கள் மிகவும் கஷ்டம்தான். உங்களோட வேலைப்பளுக்கு வெளியில நீங்க செய்து கொண்டு போக எங்களால ஒவ்வொரு இடத்துல நாங்கள் உங்களை கௌரவிப்போம். அந்த கௌரவிப்பு என்பது தனிப்பட்ட மனிதனுக்கான கௌரவிப்பா இருக்காது. உங்களோட பாடசாலைக்கான ஒரு அடுத்த வளர்ச்சியை நோக்கிய ஏதோ ஒரு வெகுமதியை நாங்கள் தருவோம். அந்த இடத்துல இப்ப நாங்கள் இந்த வருடம் 4 பாடசாலைகளுக்கு செய்திருக்கிறோம். கிளிநொச்சியில செல்வா நகர், குண்டசாலையில விவேகானந்தா, அதே மாதிரி திகிலிவேட்டு, மற்றது வாணி வித்தியாலயம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் பல பாடசாலைகளை இன்னும் அடுத்தடுத்த காலங்கள்ல கட்டாயம் உங்களை எல்லாரையும் நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களை உருவாக்குவோம். ஆனா உங்களுடைய செயல்பாடுகளுக்குத்தான் அந்த வெகுமதிகள் இருக்கும். செயல்பாடு என்பது சமூகத்தினுடைய 100% உச்சமாக அது வரும்போது, சமூகத்தின் உச்சமான பங்களிப்பு தான் உங்களுடைய
அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களுடைய அந்த செலவுகள். அந்த செலவு 10 ரூபான்றது சமூகத்தினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு வந்து தொடர்ச்சியா வரைக்க உங்களுக்கான கல்வி சம்பந்தமான கல்விக்காக எங்களால் தரக்கூடிய எந்த ஒரு நல்ல வெகுமதியானதுகளை நாங்களுக்கு தருவோம். இதுக்கு மேலால அரசாங்க ரீதியான ரெக்கக்னிஷன்களுக்கு கூட நாங்கள் உங்களுக்காக வேலை செய்வோம். அதுக்குரிய அது உங்களுக்கு நேரடியா தெரியாது. நாங்கள் கல்வி அதிகாரிகளோட உங்களை பற்றின விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பவும் கதைச்சு கொள்வோம். சகல கல்வி வலயங்கள்லையுமே உங்களுடைய கல்வி பணிப்பாளருக்கும் எங்களுக்கு இடையில பல தொடர்புகள் இருக்கு. இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் வினைத்திறனா இருக்கும் போது உங்களை பற்றி தான் நாங்கள் அவரோட கதைக்கலாம். ஆகவே தொடர்ச்சியாக நீங்க வெல்லணும், தொடர்ச்சியாக நீங்க சமூகத்துல வளரணும். அதிபர்களுடைய செயல்பாடுகள் கட்டாயம் எங்களால கௌரவிக்கப்படும் என்றதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி சார். நல்ல ஒரு கருத்தை வடிவா சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது ஆஃப்லைன்ல ஆசிரியர்கள் இல்லாத நேரம் மாணவர்கள் படிப்பதற்காகத்தான் தயாரிக்கப்பட்டது என்பதை எப்பவும் கருத்தில் கொள்ளுங்க. நன்றி சார். அதை மறந்துட்டு நான் இதுல வேலாயம் சாருக்கும் கொடுத்தேன். அதுல இரவு சார் இந்த நம்ம பழைய கல்வி பணிப்பாளருக்கும் அனந்தபுரம் சாருக்கும் இது தொடர்பாக அறிவிச்சு அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் சார். நன்றி சார். நன்றி. தொடர்புல இருக்காங்க. ஓகே, நன்றி. உண்மையில சார் முரளியன் சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் எங்கள்கிட்ட விண்ணப்பம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் உங்களோட வீட்டு சமையல் அறையெல்லாம் இருக்கிறோம், பிரதான மண்டபத்துல இல்ல. உங்களோட வீட்டு உள்ளுக்கு நாங்க இருக்கிறோம். உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு என்ன தேவை, எப்ப செய்யணும், அது மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பாடசாலையும் உன்னிப்பாக கவனிச்சு கொண்டிருக்கிறோம். உணவு திட்டம் என்றது குறியீடு. அந்த உணவு திட்டத்துக்கு பின்னுக்கு நாங்க நிறைய விடங்களை வாங்கிக்கிறோம். எங்களால் உட்பட்டதோ எங்களோட இணைப்பினூடாக எங்களோட தொடர்புல வர உதவிகளை நிச்சயமா உங்களுக்கு அவ்வப்போ செய்து கொண்டுதான் இருப்போம். சில பாடசாலைக்கு இப்ப என்ன செய்யணும்ன்றதை நிச்சயமா நாங்க செய்வோம். நீங்க அதுல நம்பிக்கையோட பயணிச்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம். நன்றி சார். நன்றி. அப்ப நான் குயிக்கா ஒரு கணக்கரைக்கே போயிட்டு கதைப்போம். 1.5 மணித்தியாலங்கள் முடிஞ்சது. அப்ப நான் கணக்கரைக்கே போயிட்டு சமரைஸுக்கு வருவோம். அடுத்தது பண்டாரவள கிரேக் தமிழ் மகா வித்தியாலயம் 77 மாணவர்கள் ஒரு நாள் தமிழ் வழங்கப்பட்டிருக்கிறது. 10 ரூபா 64 கையிருப்பு 6,637. சார் இந்த பாடசாலை உணவு திட்டத்தை கொஞ்சம் அதிகரிங்க சார், தொய்ய விட வேண்டாம். 2 வீக்ஸ்ல ஒரு நாள் தான் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. இப்படி போனால் திட்டம் கைவிடப்பட்டு போயிடும். குறைஞ்சது 3 நாளைக்கா திட்டத்தை விஸ்தரிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுங்க சார். அடுத்தது மடுக்கரை GTMS 554 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபா 90. தற்பொழுது கையிருப்பு 10,918 ரூபா. மடுக்கரை GTMS. டீச்சர் இருக்கிறீங்களா டீச்சர்? சார் வணக்கம் சார். வணக்கம். ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா டீச்சர்? எல்லாம் ஓகேயா இருக்கா? ஓம் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா பரவாயில்ல சார், சமையல் போய் கொண்டிருக்குது. இப்ப வாணி விழா இடையில இந்த கிழமை வாணி விழா நடந்ததால கொஞ்சம் இந்த பூசைகளும் பிரசாதங்களும் கொடுத்ததால இந்த சமையல் கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் செயற்பாடு சிறப்பா இருக்கு டீச்சர். அப்படியே தொடர்ந்து அந்த திட்டத்தை எடுத்து கொண்டு போவாங்க. நான் அதிபருக்கும் சில தகவலை சொல்லியிருந்தேன். நான் செயற்பாடு முன்னெடுக்கப்படும் நினைக்கிறேன் சார். கேட்டு நான் அதிபர் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு சார், வாரீங்க வாங்க சொன்னேன் சார். அவசரமா வவுனியா போகணும்னு சொன்னவர், அதோட நான் வந்தேன் சார். சரி, ஓகே, நன்றி. நன்றி டீச்சர் இணைஞ்சு கொண்டதுக்கு. அடுத்தது பெட்டில் வைத்த தமிழ் மகா வித்தியாலயம் 793 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபா 40. தற்பொழுது கையிருப்பு 12,490. இது அண்மையில் அடைஞ்ச ஒரு பாடசாலை. ஆரம்பத்திலே மிக சிறப்பாக செயற்பாட்டு இருக்கிறீங்க. உண்மையில பாராட்டுக்கள். உங்களோட செயற்பாடு மிக மிக சிறப்பா இருக்குது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பெட்டில் வைத்த தமிழ் வித்தியாலயம் ஏதாவது சொல்ல இருக்கா உங்களுக்கு திட்டம் சம்பந்தமா? பெட்ட வைத்த இன்டர்நெட் பிரச்சனை வழிகூடமாகும், பரவாயில்ல. ஓகே. அடுத்தது ஐஸ்லேபி பண்டாள தமிழ் வித்தியாலயம் 529 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபா 33. தற்பொழுது கையிருப்பு 4,934 ரூபா 72. நம்ம கையிருப்பு தேவைப்பட்ட மீள் நிரப்போடு அனுப்பி வைக்கிறோம். உணவு திட்டம் சிறப்பா இருக்குது. ஐஸ்லேபி பாடசாலை மேடம் ஏதாவது சொல்ல இருக்கா உங்களுக்கு? முதற்கண் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு சார், வேளாண்மைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன். அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கொள்றேன். என்னென்னா ஊவா மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களுக்கு ஒரு தமிழ் பாடசாலை என்ற ரீதியில நல்ல ஒரு இடத்தை வாங்கி தந்தவருக்கு அவருக்கு ஐயமிட்டும் குழுமம் என்ற சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் சார். நன்றி சார். நன்றி. நன்றி டீச்சர். வழியா செய்யுங்க டீச்சர். தொடர்ந்து திட்டத்தை சிறப்பாக முன்னெடுங்க. இனித்தான் உங்களோட பள்ளிக்கூடத்துல அந்த ஓலவல் வேற காலத்துல நீங்க பிள்ளைகளை உங்களோட பாட்டத்திலேயே தங்க வச்சு படிப்பிக்கிறோம். நீங்கள் இந்த திட்டத்தை இந்த முறையும் செய்யுங்க டீச்சர். பண்ணிட்டோம் சார். நாங்க
ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அப்ப நீங்க ஒரு வித்தியாசமான பிள்ளைகளை உங்களோட பாடத்துல தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து படிப்பிக்கிறீங்க. ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. பாராட்டுகள் அதிபர். தொடர்ந்து மாதிரி செய்யுங்க. அடுத்த மடுசீமை தமிழ் வித்தியாலயம் 750 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹8.05. தற்பொழுது கையிருப்பு 8345. வேகம் ஒரு பாராட்டுகள். இந்த பாடசாலைகள் அண்மையில் இணைஞ்ச பாடசாலை இருந்தாலும் எடுத்த ஆரம்ப புள்ளியிலேயே செலவு கட்டுப்பாடும் நிர்வாகம் சிறப்பா செய்றீங்க. இதுக்கு ஏற்கனவே அங்கே இருக்கிற பசங்க இருக்கிற அடுத்த பாடசாலையின் செயற்பாடும் ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். நிரசன் சாரோட செயற்பாடுகளும் ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். மிகவும் சிறப்பா இருக்கு. உங்களோட ஆரம்பமா இருந்தாலும் கூட மிகவும் துல்லியமான செலவு கட்டுப்பாடோடு பயணிக்கிறீங்க. பாராட்டுகள். மர்சிமா பாடசாலை சார்பில் சொல்ல இருக்கா உங்களுக்கு? கலைக்கணுமா? மடுசீமை முத்துக்குமார் சார் இருக்கிறீங்களா? இருந்தவர் சார் மீட்டிங்கு போனா காலேஜ் சார் இன்டர்நெட் திருப்பியும் கனெக்ட் பண்ணல சார். உங்களோட இன்டர்நெட் கலைக்க முடியுமா சார்? முத்துக்குமார் சார் அவர் கலைக்கிற வேண்டாம். ஓகே சார், பரவாயில்ல சார். நான் அப்புறம் தனியாக கலைக்கிறேன், நேரம் கலைக்கிறேன் சார் உங்களோட. அடுத்த பண்டத்தரிப்பு GTMS பண்டத்தரிப்பு ரோமன் கத்தோலிக்க தமிழ் பாடசாலை 694 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹7.27. ஒரு மாணவனுக்கான செலவு ₹7.27. தற்பொழுதைய கையிருப்பு அடுத்த பணக்காரர் ₹77,723.50. ₹77,723.50. இவர்களுக்கும் பாடசாலைக்கு நேரடியாக அவருடைய பாடசாலையின் நலன் பிரிவு ஒருவர் ஐயமூட்டும் திட்டத்துக்காக வழங்கப்பட்ட நிதி பாடசாலை கணக்கு இடப்பட்டு ஐயமூட்டும் நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக இந்த செலவுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க ₹77,000 காசு இருந்தாலும் கூட செலவின் எவரேஜ் ₹7.27 என்பது குறிப்பிடத்தக்கது. பாராட்டுகள். கூட நிதி இருக்கின்றதுக்காக கூட செலவழிக்க வேண்டாம். அந்த நிதி கட்டுப்பாட்டோட தொடர்ந்து பயணிச்சா இந்த பாடசாலை ஒரு முன்மாதிரியா இருக்கும். சிறப்பான பாராட்டுகள் பண்டத்தரிப்பு RCTMS-க்கு. அடுத்தது தட்சிணாமிர்தமடு பண்டத்தரிப்பு கலைக்க போறீங்களா? பண்டத்தரிப்பு ஜெசிந்தா கஷ்டம் நினைக்கிறேன். ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கீங்களா? கலைக்கலாமா? டைம் இருக்கா? டைம் 20 minutes. விசேஷமா ஒன்றும் இல்ல ரூபன், தொடர்ந்து நல்லபடியா நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, பாராட்டுகள். நன்றிகள். அடுத்தது தட்சிணாமிர்தமடு 788 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு ₹3.04. எவரேஜ் காஸ்ட். தற்பொழுது கையிருப்பு 6,255. சிறப்பான பாராட்டுகளும் சிறப்பான செயற்பாடுகளும் தட்சிணாமிர்தமடு. எல்லாரும் ஓகே? பிரச்சனை இருக்கா உங்களுக்கு தட்சிணாமிர்தமடு செயற்பாடுகள்? ஏதாவது சிக்கல்கள்? குட் மார்னிங் சார். ஒண்ணும் இல்ல சார். எல்லாம் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. உணவு வழங்கல் செயற்பாடு நீங்க தேவைக்கிட்ட மாதிரி கூட்டி குறைக்கலாமா? நீங்க வடிவா செய்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. செலவு மிக சிறப்பான சிறப்பா இருக்கு. ₹3.04. அடுத்தது ஹொப்டன் விக்னேஸ்வரா. அந்த நீங்க பதில விக்னேஸ்வரான்னு போடாம அந்த பேரை மாத்துங்க. ஹொப்டன் விக்னேஸ்வரா உங்களோட பேரை அப்படியே ரீஸ் ஆகணுங்க உங்கள்கிட்ட. ஹொப்டன் விக்னேஸ்வரா 410 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹2. எவரேஜ் கோஸ்ட் ₹2.36. பயன்பெற்ற மாணவர்கள் 410. ஒரு மாணவருக்கான சராசரி செலவு ₹2.36. தற்பொழுதைய கையிருப்பு ₹12,450. ஹொப்டன் விக்னேஸ்வரா இது அண்மையில இணைஞ்ச ஒரு பாடசாலை, ஒரு புதிய பாடசாலை. மிகவும் சிறப்பான ஒரு நிர்வாக செயற்பாடும் உச்சமான சமூக பங்களிப்பாக கிடைச்சி கொண்டிருக்குது. சிறப்பான பாராட்டுகள். ஹொப்டன் விக்னேஸ்வரா சொல்லணுமா ஏதாவது? சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். இந்த செலவு மிக சிறப்பா இருக்கு. நான் பார்த்தேன் ஒரே ஒரு நாள் தான் செலவு காட்டியிருக்கிறீங்க. மற்ற எல்லாம் பூச்சியம் உங்களோட கணக்கறிக்கையில பாக்க வெள்ளிக்கிழமையா இருக்கணும். என்ன நேற்றைய டேட் மட்டும்தான் ₹2.36. மற்ற நாள் எல்லாம் பூச்சியமா இருந்தது. என்ன சார் சாத்தியப்பட்டது? சார் எல்லாமே முழுக்க பேரண்ட்ஸ்ட பங்களிப்பு தான் சார். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த பிள்ளைகளை பிரிச்சு போட்டிருக்கு தான் அதோடைய பேரண்ட்ஸ் தான் செய்யறாங்க சார். ஒரு 3 பேரண்ட்ஸ் தான் சேர்ந்து செய்யறாங்க. முழுக்க சமூகத்தின் பங்களிப்போடு தான் சார் செய்யறோம். எங்களுடைய அதிபர் எங்களுக்கு உறுதுணையா இருக்காரு. எங்க ஐஎம்எட் ஸ்கூலுக்குன்னு ஒரு டீம் இருக்கு சார். அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க சார். பேரண்ட்ஸை தொடர்பு கொள்றேன் சார். அடுத்தடுத்த நாள்கள் முன்கூட்டியே தீர்மானிச்சு ஒரு டைம் டேபிளாவே போட்டு வச்சிருக்கோம் சார். சிறப்பாக செயல்படுறோம் சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நன்றி சார். நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் இன்னும் ஒரு விஷயம் சொல்றோம். எந்த சந்தர்ப்பத்திலும் யாரையும் வற்புறுத்தி போடாங்க சார். சாப்பாடு சமையலுக்கு இவ்வளவு தர வேணும்ன்ற ஒரு எண்ணக்கரு வரக்கூடாது சார். உண்மையில ஐயம் இட்டு உண். நீ உண்ணும் பொழுது மற்றவனுக்கு ஒரு பிடிய வழங்கு.
நீ சாப்பிடக்க பகிர்ந்து உண்ணான் தத்துவம். ஆனா அடையும் புடுங்கி உண்ணான்னு சொல்லக்கூடாது சார். என்ன கட்டாயப்படுத்தி போஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடாதா? அது தாங்களா உணர்ந்து தங்களால என்ன முடியுமோ அந்த பங்களிப்பு. அதுல தார அளவுகள் அங்க முக்கியம் இல்லை. ஒரு தேங்காயா இருக்கலாம், பாதி தேங்காய், ஒரு கத்தரிக்காய், பாதி கத்தரிக்காய், ஒரு போடு உள்ளி, என்னவா இருந்தாலும் கொடுக்க வேணுமென்ற எண்ணக்கரவும் பகிர்ந்து உண்ண வேணுமென்ற எண்ணக்கரு தான் இங்க முக்கியம். அளவிலேயோ பணப்பொறுமதியோ முக்கியம் இல்லை. அந்த எண்ணக்கரவும் அந்த உணர்வும் தான் அங்க முக்கியம். அதை கவனமா பயணிங்க. யாரையும் பயன்படுத்த கூடாது. இருக்கும் கவனம் சார். தேங்க்யூ சார். ஐஎம்இ சார்பாக அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல விருது பெற்ற கணபதி பாடசாலைக்கு சார் எமது பாடசாலை சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சார். சார் கேட்டுக்கொண்டிருக்கிறார், சார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி சார். அடுத்தது திருவண்ணாமலை முள்ளிப்பொத்தான விக்னேஸ்வரா 431 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு ₹2 ஒரு மாணவருக்கான செலவு ₹2 2.04. இப்ப கையிருப்பு ₹14,049. இதுல இல்ல கிராமத்தில் இருக்கிற ஒரு தனியா இருக்கிற வித்தியாசமான சூழ்நிலை பாடசாலை. ஆனா திட்டத்துல சமூகம் மிக உச்சபட்சமான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கு இந்த பாடசாலைக்கு. அதிபர் இருக்கிறீங்களா சார் இதுல முள்ளிப்பொத்தானே? ஓம் சார். ஓம் சார். சார் இப்ப இந்த பாடசாலையில இந்த சமூகத்தின் மாற்றம் எவ்வளவு தூரத்துக்கு சார் இருக்குது? நாளாதான் கூடிக்கொண்டிருக்கிறது கணக்கறிக்கிறார். எப்படி சார்? நல்ல பங்களிப்பு சார். பெற்றோர்கள் நாளாந்த வருகை தந்து சுமூகமா வேலை நடந்து கொண்டிருக்கு சார். மற்றபடி எங்களோட டீம் பேக், எங்களோட டீச்சராக்களுடைய டீம் பேக்கும் நல்ல பெஸ்டா இருக்கு. எங்களோட புதுசா இணைஞ்சுள்ள ஒரு டான்ஸ் டீச்சர் ஒன்று நல்ல திட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இப்போ கணக்கறிக்கிற சமர்ப்பிக்கிற அந்த டீச்சரும் மிக நேர்த்தியாக வேலைகளை செய்யறாங்க. அந்த வேலை பகிர்வு சிறப்பா இருக்கப்படியால தொய்வும் இல்லாம போய் கொண்டிருக்கு சார். இல்ல உண்மையில சிறப்பு. என்னன்னா நீங்க திட்டத்துல ஆரம்பிக்கிறது நிலைமைக்கும் இன்றைக்கு நிலைமையும் எதிர்மாறா இருக்கு. ₹2 மிக சிறப்பான பங்களிப்பா நீங்க வழங்குற உணவுகள் தரமான உணவு வழங்கி கொண்டிருக்கீங்க. அதுல படங்களை பார்க்க தெரியுது. உண்மையில மிகவும் சிறப்பான பதிவுகள் போடுறீங்க. இப்ப நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நல்லா செய்கிறபடியா சார்? இது அடுத்த வாரத்துல இருந்து உங்களோட குரூப்ல இந்த பதிவு போட வேண்டாம், நேரம் ஐஎம்ஓட்டுக்கு மட்டும் போடுங்க சார். ரெண்டுல போடுங்க. வேலைப்பழுவையும் கூட்டும் எங்களுக்கு அது 2 பக்கம் பார்த்துக்கணும். இப்ப இவ்வளவு உங்களோட ட்ரையல்ன்றபடியே தான் நான் 2 குரூப்பை வச்சு அதுல மேனேஜ் பண்ணிருந்தாங்க. இப்ப உங்களோட பாடசாலை குரூப்ல கணக்கறிக்கையை மட்டும் போடுங்க. அந்த எல்லாருக்கும் தெரிய வேணும் அந்த பாடசாலையில் எவ்வளவு செலவு வர வேண்டது அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் பார்க்கலாம். ஆனா படங்கள் இங்க மட்டும் போட்டா காணும். உங்களோட குரூப்ல போட வேண்டாம் சார். உங்களோட திட்டம் நாங்க ஏற்றுக்கொள்றோம். நீங்க சரியா செய்றீங்க. ஓகே சார். நன்றி சார். அடுத்த ருக்கூட் டவுன் வித்தியாலயம் ஒரு 218 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 0. 218 மாணவர்களுக்கும் சமூகத்தின் ஊடாகவே உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஎம்ஓட்டு நிதி பங்களிப்பு இல்லாமல் 100% சமூகத்தின் ஊடாக அந்த உணவு வழங்க இடம்பெற்றிருக்கிறது. தற்பொழுது கையிருப்பு ₹6,543. உண்மையில ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிற பள்ளிக்கூடம், சரியான நெருக்கடி. அப்படி இருந்தாலும் கூட அந்த சமூகம் தாங்கள் கல்வி கற்காட்டி அந்த பிள்ளைகள் படிக்கணும்ன்றதுக்காக மிகவும் ஒரு நெருக்கடியான பொருளாதாரம் இருந்தாலும் கூட அந்த சமூகம் இணைஞ்சு அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்குது. ஒரு அர்ப்பணிப்பான அதிபற்ற வழிகாட்டல், தத்துணிவான ஆசிரியர். உண்மையில பாராட்டுறோம் உங்களை. சார் இருக்கீங்களா சார்? ரிக்ரூட் பாடசாலை சார்பில் இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நல்லபடியா பூச்சியத்துக்கு திருப்பி கொண்டு வந்து நீங்க சார் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டீங்க. திருப்பி எல்லாம் பணிவழி வந்துட்டுதா சார்? இல்ல சார் அந்த டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர்ல கொஞ்சம் போயிருந்தாங்க சார். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சார். அதுக்கு பிறகு கொஞ்சம் தெளிவூட்டல் வழங்கி இப்ப செய்துக்கிட்டு போறோம் சார். இப்ப வளமைக்கு வந்துருச்சுன்னா சார் அடுத்த கிழமை கூட கதைச்சி சார் நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேரண்ட்ஸும் சமூகமும் வந்துட்டாங்க சார். இப்ப இந்த லாஸ்ட் 2 வீக்கும் சார் இந்த சரஸ்வதி பூசனால கொஞ்சம் அதுல பொங்கல் கடலை கொடுத்தனால ஐஎம்இ சாப்பாடு கொடுக்காம இருந்தேன் சார். தொடர்ந்து லாஸ்ட் வீக் ஜெர்மனில இருந்து ஒரு அம்மையார் வந்தாங்க சார். அவங்க ஒரு நாளைக்கு பிள்ளைகளுக்கு அடுத்த கிழமை சாப்பாடு தரதாகவும் ஐஎம்இ காசு ஒன்று தாரினாங்க சார். அதனூடாக தொடர்ந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்கு லேசாவும் இருக்கு சார். ஓகே குட். இல்ல 2 சொன்ன விஷயங்களுக்கு பாராட்டுகள், நன்றிகள், சந்தோஷம். இல்ல நிர்வாகத்துல 2 விஷயத்தை கரெக்ட் பண்ண விரும்புறேன் சார். ஒன்று எல்லா பள்ளிக்கூடங்களும் தான் எக்காரணம் கொண்டும் அந்த விசேட உணவு வழங்கல்னு சொல்லி ஒரே நாள்ல பெரும் வகையான விதமான உணவுகளை வழங்குற திட்டத்தை எங்க திட்டத்துல உள்வாங்க மாட்டோம். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு நாளும் நீங்கள் பெருந்தொகை நிதியை செலவழிச்சு ஒரு பெரிய செலவு செய்து ஒரு சமையலை செய்து சாப்பாட்டை கொடுக்க 2 பிரச்சனை வருது. ஒன்று அந்த சாப்பாடுல சமத்தன்மை இல்லாமல் ஒரு ஏற்ற இறக்கம். இன்றைக்கு நீங்க இறைச்சி கறி 4 கறியோட புரியாளி கொடுக்குறீங்க, நாளைக்கு நாங்கள் ஒரு மரக்கறியும் சோறாயும் கொடுக்க பிள்ளையார் மட்டத்துல அந்த வேறுபாடு தெரிய திட்டத்தின் முக்கியத்துவம் இல்லாம போகும் உண்டு.
அப்ப உண்மையில அது ஒரு சிக்கல். மற்ற பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு திருமண மண்டபங்கள் இல்லை. மெனு கொடுத்து மெனுவில் என்னென்ன சாப்பாடு இருக்கணும், இத்தனை பேரை கொடுக்கணும்னு சொல்றதுக்கு பள்ளிக்கூடத்துல வேலைப்படுவா கூட்டாதீங்க. அடுத்தது வந்து நீங்க ஒரு நாளைக்கு செலவழிக்கிற இந்த பெருமளவு நிதி, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 2 பள்ளிக்கூடம் நான் நினைக்கிறேன் மயிலினியும் பண்டத்தரி வைக்கவும் பிடிச்சது இருக்கலாம். ஆனா நிதியை வச்ச எவ்வளவு சிக்கனமா தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருக்கேன். அப்ப இந்த நிதியை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சமனான அளவுல பாவிக்கிற மாதிரி அந்த நிர்வாகத்தை கொண்டு வாங்க. திடீரென்று ஒரு நாளுக்கு பிறந்த உணவு வழங்குற போகாதீங்க. உங்களுக்கு அதுக்கான ஆளணி, பாத்திரங்கள், இடவசதி, பாடசாலை என்ற சுகாதார சூழ்நிலை எல்லாத்தையும் பழுதாக்கும். பெருமள உணவுகள் பிரியமாக்கப்பட்டு சுற்றடலை பழுதாக்கும், சமையல் அடைய வழக்கம். அன்றைய சமைச்சிங்கன்னா பள்ளிக்கூடம் படிப்பிக்கலாம். முழு நேரம் சமையலாக தான் இருக்கும். அது எங்க கல்வி அதிகாரி மட்டத்துக்கு போற காலத்துல எங்களோட செயற்பாட்டையும் அது பாதிக்கும். 2வது, இந்த காசா தாங்குக்கு எக்காரணம் கொண்டும் நேரடியான வங்கி உங்களோட தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கோ நிதியாகவோ பெற வேண்டாம். காசா கொண்டு ஒபில தந்தால் உடனடியாக அதுக்கான பற்றிச்சீட்டை போட்டு அந்த பற்றிச்சீட்டு கொப்பியோட அந்த தந்த நன்கொடைக்கு வழங்குங்கோ. அந்த பற்றிச்சீட்டுல எழுதுங்கோ, இது ஐயமட்ட உணவு திட்டத்துக்காக வழங்கப்பட்ட உணவு திட்டத்துக்காக மாத்திரம் வழங்கப்பட்ட நிதி சொல்லி அந்த பற்றிச்சீட்டுல நீங்க செக்கில் போட்டு பேங்க்ல டிபாசிட் பண்ணுங்க. அதுல எழுதுங்க இத்தனாம் தேதி இந்த காசு வங்கியில் வைப்பிடப்பட்டது. ஏனென்றா உங்களோட ஆடிட்டிங் வரைக்கும் உங்களோட பேங்க்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் உங்களோட பற்றிச்சீட்டுல இருக்கிற இதுவும் வந்து டெரி பண்ணணும். இப்போ காசு வாங்கினது இன்றைக்கு காசு பேங்க்ல போட்டது அடுத்த மாதம் இந்த காசு இடப்பட்ட காலத்துல எங்க மாறினா யார் வச்சிருந்தது ஏன் போடையிட்ட கேள்வி வரலாம். அப்படியே அந்த நிதி வரப்பட்ட உடனே அந்த நிதி வந்து வங்கியில வைப்பு செய்யப்பட்டு இப்ப இந்த 2 பள்ளிக்கூடம் செய்கிற மாதிரி ஐயமூட்டு நிதியின் தொகையில காட்டப்பட்டு சாப்பாடு வழங்கப்பட்டு அந்த நன்கொடையாளருக்கும் இந்த கணக்கறிக்கை அனுப்பி வைங்க. இது உண்மையில வெளிப்படத்தன்மை உங்களோட நிர்வாகம் உங்களோட கணக்காய்வுக்கான ஒரு முறை. அது சரியா பின்பற்றுங்க. சரிதானே சார்? ஓகே சார். சார் இப்படி சிலர்கிட்ட அப்படி கதைக்கும் போது சார், இப்போ அடுத்த கிழமை கூட ஒரு டீச்சர்ட பிறந்த நாளை முன்னிட்டு சார் அவங்க டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்க சார். ஓகே, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க சார். நான் சொன்னேன் நீங்க எல்லாருக்கும் கொடுங்க சார். இப்ப ஆனா விசேட உணவுன்னு சொல்லி கொடுக்க வலிக்கிற வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு அவ்வளவுக்கான இட வசதி இல்லை, சமைக்கிற வசதி இல்லை. அப்ப என்ன நடக்க, சாப்பாட்டை வெளியில இருந்து கொண்டு விட வேண்டாம். வெளியில இருந்து சாப்பாடுகள் எங்களோட ஐயமூட்டும் திட்டத்தை அப்படின்னா நீங்க ஐயமூட்டும் திட்டத்தை ஆஃப் பண்ணி போட்டு நீங்க தனியா கொடுப்போம். ஐயமூட்டும் திட்டத்துக்கு வரைக்கும் இந்த கட்டுப்பாடு இருக்கத்தான் சார் வேணும். நீங்க அவையிட்ட சொல்லலாம் ஒரே நாளுக்கு உழவு சொல்லிக்கிற விட நீங்க அது பிறகு அரிசியை வாங்கித்தாங்க, பருப்பை வாங்கித்தாங்க, பழுதாக சாமானத்தாங்க, நாங்க வச்சு செய்யறோம்னு சொல்லி. சரி சார். ஏன் சார் இப்ப நீங்க ஒரே நாள்ல வீட்டை 20,000 செலவழிக்கிற விட அந்த 20,000க்கு ஒரு மாதிரி அரிசியோ பருப்பியோ வாங்கி தந்த அவங்களுக்கு அது ஒரு மாதத்துக்கு நீங்க பாவிக்கலாமே சார். அப்ப அது இல்ல சமூகத்தின பங்களிப்பா நீங்க ஒவ்வொரு மாதம் பார்த்து கொண்டு போய்க்க உங்களுக்கு தெரியும் தானே சார். நான் கதைக்கிறேன் அதை பற்றி உங்களோட இதுல கவனமா இருக்கும் சார். அந்த விசேட உணவு வழங்கலன்றதும் வெளியில இருந்து வர உணவும் கண்டிப்பா நீங்கள் நாங்க அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். கனைப்பெருங்களை பாக்கின முன்னுதாரணமா நாங்க சரியா வச்சு கொண்டு இருக்கோம் சொல்றதுயா. நான் தனியாக காட்சி வழங்கப்படுறேன் கதைக்கிறேன் சார். வேற எப்படி சிக்கல் வந்தா நேரங்களோட கதைங்க நான் அதுக்கான தெளிவான பதிவுல சொல்றேன். சில இதுல கதைக்கு உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரைக்க சொல்லுங்க நான் சொல்றேன். நான் கதைக்கிறேன் சார் தனியா நாளைக்கு கால் பண்ண. அடுத்த பள்ளிக்கூடம் கிளிநொச்சி விவேகானந்தா தொடர்ச்சி அவரே தான் பூச்சிய மட்டத்தில் இருக்கிறேன். 265 மாணவர்கள் ஒரு கையிருப்பு இப்பவும் 2வது ஆண்டாக நினைக்கிறேன். 46,365 ரூபா 50 நாங்க போட்ட காசு இப்போ எத்தனை வருஷ கணக்கில் அப்படியே இருக்குது. சிறப்பான பாராட்டுகள் ஜியாமிஸ் உங்களோட நிர்வாகம், ஆசிரியர் அது பெற்ற ஆசிரியர் பெற்றோட்ட சமூக பங்களிப்புக்கும் நன்றிகள். அடுத்த குண்டாசாலை விவேகானந்தா 517 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 0. அதாவது இந்த உணவளங்கள்ல தன்னிறைவு நிலைக்கு இருக்கின்ற தொடர்ந்து அதன் வெகுமதியானவைக்கான ஸ்மார்ட் போர்டும் வழங்கப்பட்டிருந்த இந்த வருஷம். தற்பொழுதைய கையிருப்பு 3,445 ரூபா. இது தான் பள்ளிக்கூடம். குண்டாசாலை சார் உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். உங்களோட செயற்பாடு குறைஞ்சு பழையபடி வந்துட்டீங்க பழைய நிலைக்கு சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார், சொல்லுங்க சார். சிறப்பா செஞ்சுட்டு போறோம் சார் சமூக பங்களிப்போட. மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வந்துட்டீங்க என்ன சார்? இடையில கொஞ்சம் ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது, அப்புறம் வந்துட்டீங்க இல்ல பழைய மாதிரி வந்துட்டு என்ன சார் திட்டம்? இல்ல சார், இப்ப மிச்சம் ஒரு 8-9 மாசமா அதே நிலையில தான் சார் போறோம் இருக்கிறீங்க. ஓகே, அப்ப உணவு வளங்கள்ல தரங்கள்ல மாத்த வேண்டாம் சார், அளவுகளை மாத்த வேண்டாம், முடிஞ்சளவு செய்யுங்க. அப்படி உங்களால் அந்த பெற்றோட்ட பங்களிப்பு குறையிற இடத்துல ஐயா மட்டும் நிதியை பாவிக்கலாம் சார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்கள் உங்களோட செயற்பாடுகள் விட வேண்டாம் சார், தொய்வு இல்லாம கொண்டு போங்க. சரி சார், நல்லா சார், நன்றி சார். ஓகே, அப்ப உண்மையில நான் கணக்கறிக்கையோட மொத்தமா முடிக்கிறோம். இப்ப இந்த தொகுத்து சொன்னால் 18,423 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 10 ரூபாய் 23% அவரேஜ் கோஸ்டா ஏற்பட்டிருக்கிறது.
43.7 விதமான பாடசாலைகள் 10 ரூபாய்க்கு உட்பட்ட செலவு கட்டுப்பாட்டிலேயே தங்களோட நிதி செயற்பாட்டை முன்னெடுக்கின. உண்மையிலே இது முன்மாதிரியான ஒரு செயற்பாடு. இந்த வேளாண்சரு கூட கிடைச்ச அந்த விருதும் இந்த புள்ளிவரம் தெரிய பண்ணுது. அவங்க மேல தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டை சீரான முறையில இந்த 140 வாரங்கள் கொண்டு போறோம். படிப்படியாக செலவு கட்டுப்பாடு நிர்வாகம் என்று சொல்லி எல்லா வழியிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கிறன்றது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இணைஞ்சு கொண்ட ஒவ்வொரு அதிபர்கள், ஆசிரியர்கள், நலம்பிரிவுகள் ஒவ்வொருக்கும் ஐயமுட்டின் சார்பில் நமது மனதிலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் இந்த பாடசாலைகள் இது அந்த ஐயமுட்டின் குடும்பம்ன்றது ஒரு உறவு மாதிரி, ஒரு குடும்பம் மாதிரி. எங்களுக்குள்ளே ஏற்படுற பாராட்டுகளையும் நாங்கள் மகிழ்வோடு எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு பிரச்சனை வரைக்கும் தோல் கொடுப்போம், ஒரு உதவி வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்து கொள்வோம். அந்த அடிப்படையில் இணைஞ்சு கொண்ட ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த 4 வாரத்துக்கு பிறகு நிலையில ஒன்று சேர்த்து கதைப்போம். இணைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். நன்றி 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 நன்றி. நிறைவுக்கு கொண்டு வரோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.